அத்தியாயம் 1. மீனாட்சி அம்மன் படத்தையே வெறித்து பார்த்தபடி நின்று கொண்டிருந்தார் ராமரத்தினம். தூக்கில் தொங்குவதைத் தவிர வேறு வழியில்லை என்றுதான் தோன்றியது அவருக்கு. சுலையாக 50,000 ரூபாய் பணம், 30 சவரன் நகை, இரண்டையும் ஓடும் ரயிலில் தொலைத்து விட்டதில் புத்தி கிட்டத்தட்ட பேதலித்து போய்விட்டிருந்தது. தனக்குத்தானே பேசிக்கொண்டும் கைகளை பிசைந்து கொண்டும் அப்படியும் இப்படியுமாக நடந்து கொண்டே இருந்தார். நான் இனி உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. எதுக்கு உசுரோட இருக்கணும்? என்னால யாருக்கு பிரயோஜனம்? நான் ஒரு தெண்டம், நான் ஒரு அடிமுட்டாள். எவனாவது ₹1,00,000 மதிப்போட ரயில்ல வருவானா? அதுலயும் படுக்க இடம் கிடைச்சிடுச்சேன்னு படுத்து தூங்கிக்கிட்டு வந்தேனே, முட்டா பையன் நான் வந்தேனே. பாழா போன தூக்கம் என்னை கவுத்துடுச்சே. இந்த கண்ணை என்ன செஞ்சா தகும்? கேள்வியோடு உணர்ச்சி வசப்பட்டு கண்களை குத்தி கொள்ள போனார். எகிரி பிடித்து தடுத்தாள் வடிவாம்பாள், அவர் மனைவி. போனா போகட்டும் விடுங்க, அதான் போலீஸ்ல புகார் கொடுத்திருக்கோம்ல. ஆறுதல் சொல்லி பார்த்தாள். அவளால் அதுதான் முடிந்தது. ஆனால் மகள் அழகம்மையால் அது கூட முடியவில்லை. அழுது கொண்டிருந்தாள். மொட்டு போல முகம், நன்கு தழைந்த கூந்தல், அளவான உயரம் வேறு. பிரம்மன் விருந்து சாப்பிட்டு முடித்த நிலையில் தாம்பூலம் தரிக்கும் போது ஏக குஷியோடு யோசித்து அவளை படைத்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. ஊர் விடலைகள் அவ்வளவு பேர் கண்களும் அவள் மேல்தான். அவள் வரையில் சில 40 வயது ஆசாமிகள் கூட 2ஆம் தார கற்பனை செய்து வைத்திருந்தார்கள். கோவில் சிலை, குங்குமச் செம்பு, தோட்டத்து மான் என்று அவளுக்கு ஊரில் பல பெயர்கள் வேறு. ஆனால் அதிர்ஷ்டம்தான் துப்புரவாக இல்லை. மாங்கு மாங்கு என்று படித்து பரீட்சை எழுதினாள். மாநிலத்தில் முதலாவதாக வரக்கூடிய எல்லா தகுதியும் இருந்தது. இருந்தும் கணக்கு பரீட்சை அன்று விஷக்காய்ச்சல் வந்து சதி செய்து பார்டர் மார்க்கில் அவளை சதாய்த்து விட்டது. விளையாட்டு போட்டிகளில் கூட அப்படித்தான். வெற்றி விரல் நுனியில் தட்டி போனது. எல்லைக்கோடு அருகே முதலாவதாக வந்ததும் தடுமாறி விழுந்து விட்டாள். எப்பொழுதும் துரதிருஷ்டம் அவளை விட்டேனா பார் என்று துரத்துவது போல ஒரு பிரமை அவளுக்குள். அது அவள் கல்யாண விஷயத்தில் கூட பலித்து விட்டது. அமெரிக்காவில் வேலை பார்க்கும் ஒரு மாப்பிள்ளை பையனின் வரன் வந்தது. அவர்கள் அந்தஸ்துக்கும் அழகம்மை குடும்ப அந்தஸ்துக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாது. இருந்தும் அழகம்மையின் அழகில் மெல்டாகிவிட்ட மாப்பிள்ளை பையன் மணந்தால் அழகம்மை, இல்லையேல் திருமணமே வேண்டாம் என்று கூறிவிட்டான். அதிர்ஷ்டம் அவள் வரையில் இப்படித்தான் கதவை தட்டும். அன்றும் மாப்பிள்ளை பையன் ரூபத்தில் கதவை தட்டிற்று. சரியென்று பையனை பெற்றவர்களும் அழகம்மையின் அப்பாவான ராமரத்தினத்தை வந்து பார்த்து பேசினார்கள். எவ்வளவு செய்வீங்க? இறுதி கட்டத்துக்கு வந்து கேட்டார்கள். ஏதோ 20-25 பவுன் போடலாம், சிம்பிளா கல்யாணம் பண்ணி தரலாம், அவ்வளவுதான் என்னால முடியும். இதுக்கே நான் கடன் வாங்கணும் என்றார் ராமரத்தினம். சரி, ஆனா இப்ப சொன்னதுல இருந்து மாறிடாதீங்க, கரெக்டா நடந்துக்கங்க. காசு பணம் இல்லாட்டியும் கேரக்டர் இருந்தா அது போதும் எங்களுக்கு என்று சொல்லி கல்யாண தேதியை குறித்தனர். சொன்னது போலவே கடன் வாங்குவதற்காக சுந்தர பெருமாள் கோவிலில் இருந்து தென்காசி வந்து ரயிலேறி விருதுநகர் வரை போனார் ராமரத்தினம். அங்கே அவரையும் மதித்து பழகும் ஒரு நல்ல நண்பர் இருக்கிறார். பேர் மகாதேவன். மகாதேவா, நீதான்ப்பா உதவி செய்யணும், ஓன் தயவாலதான் அழகம்ம கரையேறணும் என்று காலிலும் விழுந்தார். மகாதேவனுக்கு ஆனாலும் பெரிய மனது. கைவசம் காசில்லாவிட்டால் என்ன, குடியிருக்கும் வீடு இருக்கிறதே என்று அதை அடகு வைத்து பணத்தை புரட்டி தந்தார் மகாதேவன். சுலையாக 1,50,000. அதை எடுத்துக்கொண்டு மதுரை வரை போய் கருப்பன் செட்டியார் நகைக்கடையில் நல்ல மச்சமுள்ள தங்கத்தில் 30 சவரனுக்கு தாலியில் இருந்து தொங்கட்டான் வரை வாங்கி கொண்டும் வந்தார். பிற்பாடு மகாதேவன் வீட்டில் வக்கணையாக ஒரு சாப்பாடு, 7-8 வகை காய்கறி, முழங்கை வழிய நெய்ப்பொங்கல் என்று மகாதேவன் மனைவி ஜமாய்த்து விட்டாள். எந்த வீட்டில் இப்படி அடகு வைத்து பணம் கொடுத்து சோறும் போட்டு அனுப்புவார்கள்? ராமரத்தினத்திற்கு அதன் நிமித்தம் மகாதேவனை நினைத்து பெருமிதமாகி போனது. நான் கொடுத்து வச்சவன் மகா, இல்லாட்டி நீ எனக்கு சிநேகிதனா கிடைச்சிருப்பியா என்று கேட்டு ரயில்வே ஸ்டேஷனில் மகாதேவன் காலிலேயே விழுந்து விட்டார். போடா, நண்பர்களுக்குள்ள இப்படியா கால்ல கையில உழுவுறது? அழகம்மை என் பொண்ணு மாதிரி, என் மக கல்யாணத்துக்கு நான் செய்யாம யார் செய்வா என்று மகாதேவனும் மனதில் மச்சுக்கு ஏறினார். சிலிர்த்து போய்விட்டது ராமரத்தினத்துக்கு. ஒரு பக்கம் அமெரிக்க மாப்பிள்ளை, மறுபக்கம் இப்படி முழு மனதோடு உதவும் நண்பன் யாருக்கு கிடைக்கும்? செருக்கோடு கம்பார்ட்மெண்டில் ஏறினார். பெட்டி காலியாக இருந்தது. ஊரை சுற்றி கொண்டு மாட்டு வண்டி போல லொடக்கு லொடக்கு என்று போகும் அந்த பாசஞ்சர் ரயிலில் போக யாருக்கும் மனமில்லை, ராமரத்தினம் ஒருவரை தவிர. அப்படியே பழகிவிட்டது. சில பழக்கங்கள் மாறாதவை. காலுக்கு டயர் செருப்பு, நெற்றியில் சந்தன போட்டு, கையில் குடை, இடுப்புக்கு மஸ்லின் வேட்டி, வெள்ளை சட்டை என்கிற ராமரத்தினத்தின் லட்சண சொரூபங்கள் அவர் நியூயார்க்குக்கு போய்
ஜார்ஜ் புஷ்ஷை சந்திக்கச் செல்லும் போது கூட மாறாது. ஆனால் அவ்வளவும் அந்த ரயிலில் ஏறி தூங்கி கண் விழித்த பிறகு மாறிவிட்டது. தலைமாட்டில் பையை வைத்துக்கொண்டு தூங்கியதில் வந்தது இடர். கண் விழித்த போது பையும் இல்லை, பெட்டியிலும் யாரும் இல்லை. கடவுளே, கிடைச்சது கிடைச்சிச்சே, அது இப்படி களவு போகத்தானா? அரற்று அரற்று என்று அரற்றி விட்டார் ராமரத்தினம். நெற்றி பொட்டிலிருந்து வெள்ளை சட்டை வரை எல்லாமே விலகி ஒரு பைத்தியக்காரனைப் போல இருக்கிறார். தன்னைத்தானே நொந்து கொள்வதும் தலையில் அடித்துக்கொண்டு அழுவதும் பார்க்க சகிக்கவில்லை. அழகம்மையும் ஒரு முடிவிற்கு வந்துவிட்டாள். கண்ணடித்து அருகே அழைக்கும் அதிர்ஷ்டம் பிறகு கழுத்தை பிடித்து நசுக்கும் துரதிர்ஷ்டமாக மாறுவதற்கு ஒரு முடிவு கட்டியே தீருவது என்பதுதான் அது. தன்னால் தானே எல்லோருக்கும் இத்தனை கவலை, இத்தனை மன உளைச்சல். பேசாமல் போய் சேர்ந்து விட்டால் புத்தி அதையொட்டி வேகமாக திட்டமிட ஆரம்பித்தது. உத்தரத்தின் கொக்கி கண்ணில் பட்டு தூக்கு கயிறு மாட்ட வசதியாக நான் இருக்கிறேன் என்றது. கயிறும் பரணியில் கிடந்தது. கயிறை ஏறி எடுத்தவள் கதவை தாழிட்டாள். கொக்கியில் ஒரு முனையை கட்டியவள் மறுமுனையில் வளையத்தை உருவாக்கி கழுத்தையும் அதனுள் கொண்டு செல்லத் தொடங்கினாள். காலடியில் கோக்குவெளி என்னும் நாற்காலி உயரமான இடத்தில் உள்ளவைகளை எடுப்பதற்காகவென்றே உள்ளது. அதை ஒரு உதை உதைத்தால் அது சரிந்து விழுந்துவிடும். அதன்பின் மரக்கிளையில் காம்பில் மாங்காய் தொங்குகிற மாதிரி, தோட்டத்து மாதுளை செடியில் மாதுளை தொங்குகிற மாதிரி தொங்கி முடித்து போய்விட வேண்டியதுதான். சாக முடிவெடுத்து கயிறும் கழுத்துமாக இருக்கும்போது கூட கவிதைத்தனமாய்தான் அவளால் நினைக்க முடிந்தது. காலும் கோக்குவாலியை உதைக்க தயாரானது. ஒரு வாழ்க்கை முடியப் போகிறது. பிரம்மா மிக ரசித்து எழுதிய கவிதை ஒன்றை நெருப்பு தின்று சாம்பலாக்கப் போகிறது. இப்படித்தான் பல பெண்கள் முடிந்து போயிருக்கிறார்கள். அழகம்மைக்கும் அதுதான் முடிவா? 30 பவுன் சவரனும் 50,000 ரூபாயும் இப்படி கூடவா ஒரு அழகான உயிரை ஆகாசத்துக்கு அனுப்பும்? கேள்விக்கு எதிராக வாசல்புறத்தில் இருந்து அழகு அழகு என்று ஒரு குரல் கேட்டது. பாண்டித்துரை தாத்தாவின் குரல். பிச்சைக்கார பாண்டித்துரை தாத்தாவின் குரலேதான். பழைய சோற்றுக்காக ஒரு சட்டி பானையோடு அடிக்கடி வந்துவிடும் தாத்தாவின் குரல் கொஞ்சம் போல அவளது மரண விருப்பத்தை ஒத்தி போட்டது. கீழே இறங்கினாள். கதவை தாழிட்டு விட்டு வெளியே வந்தாள். தாயி, வந்துட்டியா? என்ன வேணும் தாத்தா? எதுக்குடா வருவேன்? உன் கையால பழையது இருந்தா வாங்கிட்டு போகத்தான். கொஞ்சம் இருங்க. உள்ளே திரும்பினாள். சில நிமிடங்கள் கழித்து ஒரு பித்தளை பாத்திரத்தோடு வெளியே வந்தாள். அதில் சுட சுட சோறும் குழம்பும், கூடவே கமகம வாசம். தாத்தா பரவசமானார். தாயி, என்ன இது சமைச்ச சோறாட்டம் இருக்கே? ஆமா, சாப்பிடுங்க. உனக்கு பெரிய மனசு தாயி, பெரிய மனசு. நீ மவராசியா இருக்கணும். அவள் உதட்டில் அடுத்த நொடியே ஒரு அசட்டு சிரிப்பு. ஏன் தாய் சிரிக்கிற? சிரிக்காம இந்த துரதிர்ஷ்ட கட்டைய போய் மகராசியா இருன்னு சொல்றிய தாத்தா? அப்படி சொல்லாத அழகு. நீ அதிர்ஷ்ட தேவதை. அமோகமா இருக்க போற. ஆமா, அடுத்த ஜென்மத்துல. இறுக்கமாக அவள் சொன்ன விதம், திரும்பி சென்ற விதம் எல்லாமே தாத்தாவை என்னவோ செய்தது. அப்பொழுது பார்த்து ராமரத்தினம் வேறு தனக்குத்தானே பேசியபடி அவரை கடந்தார். ஐயா, என்ன என்ன இப்படி ஆயிட்டீங்க? உசுரோட இருக்கேனே, அதுவே பெருசு. சரி சரி, உனக்கு என்ன வேணும்? அழகு பொங்குன சோத்தையே போட்டுடுச்சு. ஆனா அது முகத்துல ஒரு ஒளி இல்ல. ஏதோ தப்பு பண்ண போற மாதிரி தோணுது. தாத்தா சொல்லும் போதே உள்ளே கோக்குவாலி உருளும் சத்தம் கேட்டது. ராமரத்தினமும் தாத்தாவும் உள்ளே ஓடி சென்று பார்த்தனர். எதற்கு இருக்கிறது கதவின் சாவித்வாரம். அதன் வழியே அழகம்மை தொங்கிக் கொண்டிருந்தாள். ஆத்தா அழகு! ராமரத்தினம் கத்தியபடி கதவை உடைத்து கொண்டு உள்ளே போகவும் உடம்பு அடங்கி போய் தொங்கியது. மளமளவென்று கீழே இறக்கி மார்பில் காது வைத்து பார்த்ததில் இதயம் நின்று போயிருந்தது. ஐயோ அழகு! ராமரத்தினம் அலறலோடு பெரும் குரல் ஒலிக்க கொள்ளையில் இருந்த வடிவாம்பாலும் ஓடி வந்து அழத் தொடங்கினாள். பாண்டித்துரை தாத்தாவுக்கும் துக்கத்தை அடக்க முடியவில்லை. சட்டென்று குற்றால அருவியை ஒட்டிச் செல்லும் பாதையில் அமர்ந்திருக்கும் ஒரு சடை பிடித்த கிழட்டு பெண்ணின் முகம் ஞாபகத்துக்கு வந்தது. காளியம்மா. செத்துப்போய்விட்ட பலருக்கு திரும்ப உயிரை கொடுத்த பராசக்தியாயிற்றே அவள். தாத்தா காளியம்மாவை தேடி ஓடத் தொடங்கினார். அத்தியாயம் 2. குற்றாலம் கொட்டத் தொடங்கி 1 மாதம் ஆகிவிட்டது. எப்பொழுது பார்த்தாலும் ஒரே சாரல் மழைதான். தென்காசியே வியர்த்து நிற்கும் விறகு வெட்டியாட்டம் எப்பொழுதும் சாரலால் தெப்பமாக நனைந்துதான் கிடந்தது. கூட்டம் வேறு கட்டி ஏறிக்கொண்டிருக்கிறது. சிலருக்கு திரும்ப மனுஷ பிறப்பெடுப்போமா இல்லை மாட்டோமா என்கிற அவநம்பிக்கை. அதான் வருஷம் தப்பினாலும் குற்றாலம் வர அவர்கள் வர தவறுவதே இல்லை. போய் அருவிக்குள் நின்றால் முதுகு தோள் மேல் போர்க்குதிரைகள் ஓட ஆரம்பித்து விடுகின்றன. ஒவ்வொருவருக்கும் கணச்சூடு என்று ஒன்று உடம்பில் உண்டு. அது ஒரு நீரு பூத்த நெருப்பாய் உடம்பில் ஏதாவது ஒரு பாகத்தில் பாம்பை போல சுருண்டு படுத்தபடி இருக்கும். அருவி நீருக்குள் நிற்கும்போது
அதனால் உள்ளிருக்க முடியாது. படமெடுத்தபடி நிமிரும். அதனால் கண்களில் செம்மை தட்டி வாயெல்லாம் புண்ணாகிவிடும். தண்ணீரில் குளிக்கப் போய் இப்படி ஒரு அவஸ்தையா என்று அவர்கள் மணத்தக்காளி இலையை பிடுங்கி வெற்றிலை போல வாயில் அதக்கிக் கொண்டு திரும்ப குளிக்க வருவார்கள். வாய் நெருப்புக்கு ஏற்ற நீர் இந்த மணத்தக்காளி இலைச்சாறு. கணச்சூட்டு நெருப்பை அப்படியே கவர்ந்து இழுத்து கொண்டு மலப்பைக்குள் போய் அடங்கிவிடும். அப்புறமாய் கணச்சூடாவது கத்திரிக்காயாவது. வேலைக்கு பசிக்கும், படுத்தவுடன் தூக்கம் வரும். குற்றாலம் வந்து குளித்து அடுத்த சீசன் வரைக்கும் உடம்பை காப்பாற்றி கொடுக்கும். இரத்த நாளங்களில் ஒரு குதூகலம், சுரப்பிகளுக்கெல்லாம் ஒரு சுறுசுறுப்பு, தசை நார்களிடமெல்லாம் இலகிய தன்மை, கண்ணுக்குழியில் ஐஸ் கட்டி இருப்பது போல் ஒருவித ஜிலுஜிலுப்பு. இதற்காகத்தானே அப்படி ஒரு கூட்டம் கூடுகிறது. அதிலும் ஆடிப்பிரதோஷத்தின் போது ஆயிரக்கணக்கான கற்பாறைகள் என்னும் சகசிர லிங்கங்களின் மேல் ஓடி வந்து விழுந்து அபிஷேக நீராக மாறி விழும்போது அந்த நீரே கங்கை நீருக்கும் மேலான புனிதத்துக்கு போய்விடுகிறதே. இதனால்தான் சதா சர்வ காலமும் குற்றால தெருக்களில் ஒரு ஓரமாக அமர்ந்திருந்து பிச்சை எடுத்தபடி இருக்கும் காளியம்மா ஆடிப்பிரதோஷ வேளையில் மட்டும் அருவிக்கு போய் உள்ளே கற்சிலையாட்டம் நின்று விடுகிறாளோ. சரியாக 5:45 மணியில் இருந்து 6:15 வரை 30 நிமிடங்கள். அப்படி இப்படி நகரமாட்டாள் காளியம்மாள். மனசு சிவ 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 என்று சிவநாமத்தில் சர்க்கரையை எறும்பு மொய்க்கிற மாதிரி மொய்த்து கொண்டு விடும். பாண்டித்துரை தாத்தா காளியம்மாவை தேடிக்கொண்டு வந்தபோது அருவிக்குள் தான் இருந்தால் அந்த கிழவி. வேறு வழியே இல்லை என்று அருவிக்கு வெளியில் காத்து கொண்டு நிற்க ஆரம்பித்தார் அந்த பிச்சைக்காரர். போலீஸ்காரர் அவ்வப்போது பார்த்து முறைக்க தவறவில்லை. சிலர் சில்லறை போட்டார்கள். சிலர், என்ன பெருசு, பொம்பளைங்க குளிக்கிற பக்கமாவே லுக்கு விட்டுட்டு இருக்க என்று கலாய்த்தார்கள். தாத்தா சட்டை செய்யவில்லை. காத்திருக்க தொடங்கினார். கொஞ்சம் பழைய நினைவுகள் கசிய ஆரம்பித்தன. ஹோ என்று அருவி சத்தம். அதுதான் தண்ணீரின் குரல். அந்த குரலை புரிந்து கொள்ள முடியுமா என்று காளியம்மாள் கேட்பாள். தண்ணீரின் தாவி குதிக்கும் சத்தம் என்பது ஒரு மொழியா என்ன அதை புரிந்து கொள்வதற்கு? ஆனால் காளியம்மாள், ஆமாம், அது மொழிதான் என்பாள். தெலுங்கு, தமிழ் மாதிரி அதுவும் ஒரு மொழி என்பாள். எல்லா சத்தத்திற்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று ஒரு நாள் அவள் கூறிய போது எங்கோ ஒரு கரிக்குருவி அசோகமரம் ஒன்றின் கிளையில் இருந்தபடி கத்தி கொண்டிருந்தது. பாவம் அந்த கரிக்குருவி. அதோட குஞ்ச காணாம கத்துது. இப்ப பார், அதுக்கு நான் பதில் சொல்றேன் என்று காளியம்மாள் பதிலுக்கு ஒரு தினுசாக கத்த அதுவும் மாற்றி கத்தியது. இப்ப இங்க கூப்பிடட்டுமா? வருமா? தாராளமா. நான் உன் ஆள், உனக்கு கெடுதல் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொன்னா அது எங்கேயும் வரும். பாக்குறியா? என்னால நம்ப முடியல. மனுஷனாச்சே, நீ எதை நம்புவ? சந்தேகப்படத்தானே உன்னால முடியும் என்ற காளியம்மாள் திரும்பவும் சத்தம் செய்தாள். நல்ல கூட்டம். ஒரு பக்கம் அருவி சத்தம், மறுபக்கம் ஈரம் சொட்ட சொட்ட நடக்கும் ஜனங்களின் சத்தம். கச்சிதமாக அந்த கரிக்குருவி காதில் விழுந்து அதுவும் ஆவலாக சிறகசைத்து பறந்து காளியம்மாள் எதிரே உள்ள ஒரு சிறிய கடையின் ஓட்டுக்கூரை மேல் வந்து உட்கார்ந்தது. அவளையே பார்த்தது. வந்துட்டியா? வா வா, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். உன் குஞ்சுகளை தேடுறியாக்கும். நான் உன் அம்மா மாதிரி. வா வா என்று சத்தம் செய்தாள். பேச்சும் அந்த சத்தமும் கலந்து புது மொழி பேசினாள் அவள். என்ன ஆச்சரியம்! அந்த கரிக்குருவி அவள் தோளில் வந்து அமர்ந்தது. கையை நீட்டி உள்ளங்கையில் அடக்கி பிடித்தாள். வருடி கொடுத்தாள். பிச்சை பாத்திரத்தில் யாரோ ஒரு சோளக்கருதை போட்டிருந்தார்கள். அதில் 2 பருப்பை எடுத்து விரல் நகத்தால் பிளந்து வலது உள்ளங்கையில் வைத்து பிடித்தாள். அந்த குருவி கொத்தி விழுங்கியது. விழுங்கி முடிந்ததும் குருவியை வானில் தூக்கி எறிந்தாள். இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா என் தோழி. பின்னர் சற்றே நடுங்கும் தலையோடு பாண்டித்துரை தாத்தாவை பார்த்தாள். தாத்தா சிரித்தார். பரவாயில்ல காளியம்மா, ஏகப்பட்ட விஷயத்த கத்து வச்சுக்கிட்டு இருக்கியே என்றார். என்ன பிரயோஜனம்? செத்த பிறகு தர்மம் மட்டும்தானே கூட வரப்போகுது. இது எல்லாத்தையும் இந்த மண் தானே எடுத்துக்க போகுது. அப்படி இல்ல காளியம்மா, படிச்ச படிப்பும் வித்தையும் நிச்சயமா நம்மள தொடரும். வள்ளுவர் சொன்னது உனக்கு தெரியாதா? ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்துன்னு சொல்லியிருக்கிற குரல் தானே. அதுவேதான். அது 7 பொறப்புக்குன்னு சொன்னதா இல்ல 7 தலைமுறைக்குன்னு சொன்னதான்னு தெரியலையே. ஓ, குரல்லையே சந்தேகமா? ஆமா, சந்தேகம்தான். இந்த மலையில நான் யாரையோ பார்த்துட்டேன். ஆனா வள்ளுவரை பார்க்க முடியல. எப்ப பார்த்தாலும் அவர்கிட்ட இதுக்கு அர்த்தத்தை கேட்கணும். நான் தெரியாமத்தான் கேட்குறேன். எப்பவோ காலாவதி ஆயிட்ட அவங்களையெல்லாம் பார்க்க முடியுமா காளியம்மா? பாண்டித்துரையிடம் மனிதர்களுக்கே உண்டான இயல்பான சந்தேகம். காளியம்மாள் அதை கேட்டு ஒரு மாதிரி கொணட்டலாக சிரித்தாள். இந்த சந்தேகம் இருக்கிறவரை சந்நியாசத்துல
நீ பாலபாடத்தை கூட கத்துக்க முடியாது என்று ஒரு குட்டும் வைத்தாள். பாண்டித்துரை தாத்தாவுக்கு தலையும் மனசும் ஒரு சேர வலித்தது. அருகே இருந்து யாராவது கவனித்தார்களேயானால் சிரிப்பார்கள். அந்த அளவுக்கு இருவர் பேச்சும் பைத்தியக்காரத்தனமாக இருந்ததாக அவரே நினைத்தார். ஓடிவிடலாமா என்று கூட இருந்தது. பல நேரங்களில் பாண்டித்துரை தாத்தா அப்படித்தான் ஓடி இருக்கிறார். சரியான லூசி கிழவி இவ. ஒரு நேரம் பார்த்தா பாம்பு பள்ளியோட எல்லாம் பேசி வாயை பொளக்க வைக்கிறா. இன்னொரு நேரம் பார்த்தா இப்பதான் கைலாசம் வரை போய் பரமசிவனோட தாயக்கட்டை விளையாடிட்டு வரேங்கிறா. லூசு லூசு என்று வாய்விட்டே புலம்பி இருக்கிறார். அன்றும் புலம்பினார். ஆனால் எல்லாம் சில சந்தர்ப்பங்களில்தான். ஒரு நாள் அந்த அதிசயம் நடந்தது. மேலே தேனருவியில் ஒரு 3 வயது பெண் குழந்தை தவறி போய் அருவி சுனைக்குள் விழுந்துவிட்டது. பெற்றவள் பதறி போய்விட்டாள். அவள் கத்திய கத்தில் காது மூக்கில் இருந்தெல்லாம் ரத்தம் வடிந்தது. ஆளாளுக்கு சுனைக்குள் குதித்து அந்த குழந்தையை தேடினார்கள். பெற்றவளையும் இழுத்து கொண்டு ஒரு ஓரமாக போனார்கள். ஆனால் குழந்தைதான் கிடைக்கவே இல்லை. தேனருவி சுனையா? அதன் வழியாக யமன் பிடித்து சென்றவர்கள் மட்டும் 1,00,000 பேர் இருப்பார்கள். குழந்தை 1,00,000த்தில் ஒன்றாகிவிட்டது. இருட்ட வேறு தொடங்கிவிட்டது. மறுநாள் காலை விடிந்த பிறகுதான் வந்து தேட வேண்டும். வேறு வழியில்லை என்று அந்த தாயை இழுத்து கொண்டு போனார்கள். சலசலவென்று இருந்த அருவி குழந்தையை வாங்கி கொண்டு வசக்கலைக்கு மாறிவிட்டது. யாருக்குமே நின்று குளிக்க மனதில்லை. அப்பொழுது பார்த்து பிச்சை எடுத்தபடி காளியம்மாள் அந்த பக்கம் வந்தாள். கூடவே பாண்டித்துரை தாத்தாவும் இருந்தார். கோவென்ற இரைச்சலோடு கொட்டிக் கொண்டிருந்தது தேனருவி. காது கொடுத்து கேட்ட பாட்டி காளியம்மாளின் முகத்தில் சலனம். என்ன காளியம்மா, அருவி அழுவுது? அருவி அழுவுதா? ஆமா, ஒரு பிஞ்ச விழுங்கிட்டேனேன்னு ஹோன்னு அழுவுது. உளர ஆரம்பிச்சிட்டியா? உளறல் இல்ல பாண்டித்துரை, உண்மை. சுனைக்குள்ள ஒரு பிஞ்சு சடலம் இருக்கு. சரி, அதுக்கென்னவா? பாவம் அந்த பிஞ்சு. அதை விட பாவம் அவளை பெத்தது. அது அவ செஞ்ச பாவம். அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? என்ன செய்ய முடியுமாவா? இந்த காளியம்மாளால என்ன செய்ய முடியாது? வேணா காளியம்மா, கிறுக்குத்தனமா நீ பேசுறத கேட்டா எனக்கு சிரிப்பு வருது. வா போகலாம். ஒரு பொணம் உள்ள கிடக்குதுன்னு சொல்றேன். வா போகலாம்ங்கிறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இத பார் காளியம்மா, நீ சொல்ற மாதிரி பொணம் சுனைக்குள்ள இருக்குன்னே வச்சுப்போம். அதை வெளியில எடுத்து நானும் நீயும் என்ன பண்ண போறோம்? உசுரா கொடுக்க முடியும்? ஏன் முடியாது? சரி, இனி நான் இந்த இருட்டுல உன்னோட பேசிக்கிட்டு இங்க நிக்க தயாரில்ல. கீழே மௌனசாமி மடத்துல ராத்திரி அன்னதானம் இருக்குதான். நான் அங்கதான் போக போறேன். நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ. பாண்டித்துரை தாத்தா கத்தரித்து விட்டு விறுவிறுவென்று ஓடும் அருவி நீரை ஒட்டி கொண்டு நடக்கத் தொடங்கிவிட்டார். அதுதான் பாதையும் கூட. ஒரு 10 நிமிட நேர நடை. பிறகுதான் திரும்பியே பார்த்தார். அடப்பமான இருட்டு, மலைக்காற்றின் உரசல், இதை தவிர வேறு எதுவும் இல்லை. பாண்டியம்மாளை விட்டுவிட்டு வந்தது அப்பொழுதுதான் தவறு என்றே உரைக்கத் தொடங்கியது. அதே சமயம் அவள் பேசும் தோரணையும் விதமும் எரிச்சலைத்தான் தந்தன. ஒரு பிச்சைக்கார கிழவிக்கு இந்த லொல்லு கூடாது. என்னமோ பெரிய பிரம்மரிஷி மாதிரி பேசுறதும் நடக்கிறதும் நல்லாவா இருக்கு என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டவர் போய் தொலைகிறது என்று காளியம்மாளை தேடி திரும்பத் தொடங்கினார். சந்திரவானம், நட்சத்திர மினுமினுப்பு எல்லாமாய் ஓரளவு வெளிச்சத்தை மலை மேல் தூவ விட்டிருந்ததால் நடப்பதில் பெரிய இடைஞ்சல் இல்லை. அருவி கொட்டும் சத்தம் ஹோவென்று காதை அடைத்தது. அருவியை நெருங்கிய போது காளியம்மாள் யாருடனோ பேசும் சத்தம் கேட்டது. யாரது என்று பார்த்தபோது வியர்த்து விறுவிறுத்து விட்டது. 3 வயது பெண் குழந்தையோடுதான் பேசிக் கொண்டிருந்தாள். திரும்பி வந்து முட்டைமொழி முனுசாமி போல பார்க்கும் பாண்டித்துரை தாத்தாவை பார்த்து, வா பாண்டி, எனக்கு தெரியும் நீ என்னை விட்டுட்டு போக மாட்டன்னு என்று சிரித்தாள். காளியம்மா, இந்த குழந்தை சுனையில முழுகி செத்து போச்சே, அதே குழந்தைதான். செத்துப்போன குழந்தையா? ஆமா, நான் கூட சொல்லல. இப்ப அருவிக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? காது கொடுத்து கேட்டுப்பாரு, அது சிரிக்கிறத. காளியம்மாள் பேசிவிட்டு கலகலவென்று சிரித்தாள். பாண்டித்துரை தாத்தா அந்த நொடி பிரமித்தாலும் வேறு மாதிரியும் யூகித்தார். இந்த குழந்தை இங்கே எங்காவது ஒளிந்து கொண்டிருக்க வேண்டும். அதை கண்டுபிடித்து வைத்துக்கொண்டு இந்த கிழவி கலாய்க்கிறாள். செத்துப்போனவர்களாவது உயிரோடு வருவதாவது. சரி காளியம்மா, வா போவோம். பின்ன கீழே சத்திரத்துல இருக்கிற இந்த குழந்தையோட அம்மாவை பார்த்து அதுகிட்ட இந்த குழந்தைய ஒப்படைக்கணும்ல. காளியம்மாள் சொல்லும்போது குழந்தை பாண்டித்துரை தாத்தாவை பார்த்து சிரித்தது. சரி, வா போகலாம். மூவரும் நடந்தார்கள். சத்திரத்துக்குள் குழந்தையோடு நடந்தபோது மொத்த பேரும் உறைந்து போய்விட்டார்கள். தாய்க்காரி ஒரு புயல் காற்று போல குழந்தையை பார்த்துவிட்டு ஓடி வந்தாள். காயத்ரி, வந்துட்டியா தாயி? ஓ, இந்த குழந்தை பேர் காயத்ரியா? ஆமாம்மா. இந்த குழந்தை உங்ககிட்ட எப்படிம்மா? தேனருவிக்குள்ள இருந்தவளை தேடி பிடிச்சில்ல கொண்டு வந்திருக்கேன், பத்திரமா பார்த்துக்கோ என்று அன்று காளியம்மாள் சொன்னபோது
மொத்த பேரும் உறைந்து போய்விட்டார்கள். ஒருவர் விஸ்தாரமாக சொன்னார், சுனைக்குள்ள மூழ்கி செத்துப்போன ஒரு குழந்தைக்கு உசுர் வந்திருக்குன்னா அது சாதாரண விஷயம் இல்ல. உசுர தந்திருக்கிற இந்த பாட்டியம்மாவும் லேசுப்பட்டவங்க இல்ல. சொல்லிவிட்டு நிமிர்ந்தாள். காளியம்மாள் இல்லை, மாயமாக மறைந்து விட்டாள். அவள் யார்? சித்தரா? இல்லை மாயாஜாலம் தெரிந்த சூனியக்காரியா? இல்லை கிறுக்கு பிடித்த ஒரு பைத்தியக்கார ஜென்மமா? நடப்பதெல்லாமும் புதிரா? பாண்டித்துரை தாத்தாவுக்குள் இப்படியெல்லாம் கேள்விகள். விடைதான் இன்று வரை கிடைக்கவில்லை. அந்த விடை என்னவென்று தெரிய இன்று காலமாக பார்த்து ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறது. அழகம்மை செத்து கிடக்கிறாள். காளியம்மா, வா, வந்து உயிர் தந்துவிட்டு போ. அப்படியே நீ யார் என்று சொல்லி புரிய வைத்துவிட்டு செல். அழகம்மை என் தாய். வயிற்றுக்கு தவறாமல் சோறிடுகின்றவர்கள் தாய்தானே. அப்படி ஒரு தாயை காப்பாற்றத்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். பாண்டித்துரை தாத்தா உலகத்தை மிஞ்சும் அளவுக்கான எதிர்பார்ப்போடு அருவியையே பார்த்தபடி இருக்க பாட்டியும் தடுமாறிக்கொண்டு வந்தாள். பாண்டித்துரை தாத்தாவை பார்த்து, யாரு, பாண்டித்துரையா என்று கேட்டாள். ஆமா காளியம்மா, உன்னால ஒரு உதவி ஆகணும். என்ன பாண்டி, யாராச்சும் செத்துட்டாங்களாக்கும்? பாட்டியின் பதில் கேள்வி பொட்டில் அடித்தது. என்ன ஒரு கச்சிதமான கேள்வி. ஆமா காளியம்மா, ஒரு அன்னபூரணி தூக்குள்ள தொங்கிட்டா. அதுக்கு நான் என்ன பண்ண? இப்படி கேட்டா எப்படி காளியம்மா? அன்னைக்கு குழந்தைக்கு உசுர கொடுத்த மாதிரி இதுக்கும் நீ உசுர கொடுத்தா? தாத்தாவுக்கு குரல் கதறியது. அந்த மெல்லிருட்டில் ஒரு பிச்சைக்கார கிழவனும் கிழவியும் இப்படி பேசிக்கொள்வதை யாராவது கேட்டால் இருவரையும் பிடித்து கொண்டு போய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்து விடுவார்கள். ஆனால் அவர்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. ஒரு அதிசயம், பாட்டியின் கிழட்டு தேகத்திலும் நடுக்கமில்லை. அரை மணி நேரம் தண்ணீரில் நின்றிருக்கிறாள். உறைந்து போய் உயிரே போயிருக்க வேண்டுமே. காளியம்மா, வா காளியம்மா, வந்து அந்த பொண்ணுக்கு உசுர கொடு. எல, உசுர் என்ன மளிகைக்கடை அரிசி பருப்பா? கேட்ட உடனே எடுத்து தர? நானும் என்ன சாமியா இந்தா உசுருன்னு வரம் தர்றதுக்கு? நான் 5க்கும் 10க்கும் ஆளா பறக்கிற ஒரு பிச்சைக்கார கிழவி. நீயும் என்ன மாதிரி தான். நாம போய் யாரோ செத்ததுக்கெல்லாம் கவலைப்படலாமா? போ, போய் 4 காசு பிச்சை எடுக்கிற வழியை பாரு. நானும் புடவை மாத்தணும். பாட்டி விறுவிறுவென்று நடந்தாள். அன்று பேசியதற்கு பழி தீர்க்கிறாள் என்றுதான் பாண்டித்துரை தாத்தாவுக்கு தோன்றியது. ஏதோ ஒரு நம்பிக்கையில் வந்தோம். ஆனால் காளியம்மாளே நான் என்ன சாமியா என்று கேட்டுவிட்டாள். இல்லைதான். அன்றைக்கு குழந்தை பிழைத்ததற்கு வேறு ஏதாவது காரணம் இருக்க வேண்டும். அவ்வளவு ஏன், அது செத்தே போயிருந்திருக்காது. நாம் தான் இயற்கைக்கு மாறாக கண்ட கச்சடாக்களை காளியம்மாள் விஷயத்தில் கற்பனை செய்து கொண்டு விட்டோம். அழகம்மாளுக்கு விதி முடிந்து விட்டது, போய்விட்டாள். அவளுக்காக அழுவதுதான் என் வசம் உள்ள ஒரே விஷயம். பாண்டித்துரை தாத்தா ஒரு முடிவிற்கு வந்து கண்களில் கண்ணீரை உருள விடவும் பாட்டி காளியம்மாள் அதை பார்க்கவும் சரியாக இருந்தது. அட பாவி மனுஷா, எதுக்கு அழுவுற? இப்போ உனக்கு உசிர் வேணும், அவ்வளவுதானே? வா வா போவோம். காளியம்மாள் பாண்டித்துரை தாத்தாவை கையை பிடித்து இழுத்தபடி நடக்கத் தொடங்கினாள். தாத்தாவுக்கு திகைப்பு. அத்தியாயம் 3. 2 கிழடுகளும் ஊருக்குள் நுழைந்த போது ஊரே அலமளந்து கிடந்தது. கிராமங்களில் ஒரு சௌகரியம், நல்லதோ கெட்டதோ, அது எல்லார் முகத்திலும் தெரியும். கிழடுகளுக்கும் தெரிந்தது. பாத்தியா காளியம்மா, அழகம்மா போயிட்டதுக்கு ஊரே துக்கம் கொண்டாடுறத? ரொம்ப நல்ல பேர் எடுத்த பொண்ணும் அவ. பின்ன எனக்கு இல்லைன்னு ஒரு நாளும் சொன்னதில்லையே. அதனால தான் இவ்வளவு அக்கறையா? பாத்தியா, அவ நிஜமாலுமே நல்ல பொண்ணு காளியம்மா. அதான் நான் துடிக்கிறேன். வாழ வேண்டிய பொண்ணு. கல்யாணம் கூட நிச்சயம் ஆகியிருக்கு. கல்யாண பந்தல்ல மணப்பொண்ணா உட்கார வேண்டியாது இன்னைக்கு கைத்துல தொங்கி இப்படி இருக்குன்னா வைத்தறிச்சலா இருக்கு காளியம்மா. பாண்டித்துரை தாத்தா கண்ணீர் உகுத்தார். காளியம்மாள் அதை ரசித்து பார்த்தாள். அந்த பார்வையில் 1000 அர்த்தங்கள். ஆமா, உனக்கு எது பூர்வீகம்? காளியம்மாள் தான் கேட்டாள். எதுவா இருந்தா என்ன, இப்போதைக்கு இந்த பொதிய மலை தான் எனக்கு கைலாசம். அனுபூதி தான் கிடைக்க மாட்டேங்குது. ஆமா, உனக்கு எது பூர்வீகம்? நீ சொல்லாத பதில நான் மட்டும் சொல்லணுமாக்கும். 2 பேரும் ஒருவரை ஒருவர் சதாய்த்து கொண்டனர். அப்பொழுது எதிரில் ஒரு கார் அவர்களை கடந்து போயிற்று. போன கார் நிற்கவும் கதவு கண்ணாடி வழியே ஒருவர் எட்டி பார்த்தார். காருக்குள்ளிருக்கும் பெண்மணியும் திரும்பி பார்த்தபடியே கேட்டாள், யார பாக்குறீங்க? அந்த கிழவிய பார்த்தா நம்ம மிட்டாதார் சம்சாரம் மாதிரி இல்ல? என்ன உளறீங்க? அவங்க எங்க, இந்த கிழவி எங்க? இவ யாரோ பிச்சைக்காரி மாதிரி தெரியுது. அவங்களும் சொத்தும் வேணாம் சுகமும் வேணாம்னு பங்களாவை விட்டே ஓடி போனவங்க தானே கமலம். அதனால இந்த குற்றாலம் பக்கத்துல தான் அவங்க பிச்சை எடுத்துக்கிட்டு காலம் கடத்துறதா பலரும் சொன்னாங்க. அதான் சந்தேகமா இருக்கு. அதெல்லாம் இருக்காது. அந்த அம்மாவாலெல்லாம் ஒரு நாள் சொத்து சுகம் இல்லாம இருக்க முடியாதுங்க. அப்படி வளர்ந்தவங்க. அவங்க செத்த இடத்துல இப்ப மரம் முளைச்சிருக்கும். நீங்க வேற, வண்டி எடுங்க. காருக்குள் இருக்கும் பெண்மணி அதட்டினாள். காரும் திரும்ப சீறிக்கொண்டு கிளம்பி விட்டது.
அழகம்மை வீட்டு முன் நல்ல கூட்டம். போலீஸ் வந்திருந்தது. உள்ளே பலத்த வாக்குவாதம். ஐயோ, போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் வேணாங்க ஐயா, பூ மாதிரி பொண்ணியா, அதை அறுத்து கூறு போட்டுறாதீங்க ஐயா, சொன்னா கேளுங்க ஐயா. அதெல்லாம் முடியாதுங்க, சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். தற்கொலைன்னு தெரிஞ்ச பிறகு நாங்க பரிசோதனை பண்ணலன்னா நாளைக்கு எங்க வேலை தான் போகும். எலே ராமரத்னம், விடுல, பொண்ணே போயிட்டா, அவ உடம்பு எக்கேடு கெட்டா என்ன, மனசு திடப்படுத்திக்கல. கேள்விகள், பதில்கள், சமாதானங்கள். ஒரு ஓரமாக உட்கார்ந்து விசும்பிக் கொண்டிருந்தாள் வடிவாம்பாள். நடுக்கூடத்தில் விரைப்பாக கிடந்தது அழகம்மையின் சடலம். கத்தரித்து கொண்டு நுழைந்து கொண்டிருந்தாள் காளியம்மாள். அவளை பற்றி தெரிந்த சிலருக்கு அவளை பார்க்கவும் பரவசம். தெரியாத சிலரோ, யார் பாது பிச்சைக்கார பொம்பளையெல்லாம் உள்ள விட்டுக்கிட்டு என்று சத்தமிட்டனர். எதையும் காளியம்மாள் காதில் வாங்கவில்லை. பாண்டித்துரை தாத்தா தன் நிலை தெரிந்தவர் போல வெளியே ஒரு ஓரமாக சங்கு ஊதி கொண்டிருப்பவன் அருகில் போய் நின்று விட்டார். திருகிக் கொண்டு உள்ளே சென்ற காளியம்மாள் சடலமாக கிடந்த அழகம்மையை பார்த்தாள். முகத்திற்கு மஞ்சள் பூசி பொட்டு வைத்திருந்தனர். அற்புதமான கண்ணிமை கோலம். அழகு பிடுங்கி தின்றது. பரிதாபம் குப்பென்று கொப்புளித்தது. மழுக்கென்று அழகம்மையை ஒட்டி அமர்ந்த காளியம்மாள் அவளது கட்டை விரலை கட்டிவிட்ட காலைத்தான் முதலில் தொட்டாள். தொட்ட கையோடு அந்த கயிற்றை அவிழ்த்தும் விட்டாள். ஏ கிழவி, என்ன பண்ற? சு, எதுவும் பேசப்படாது. உசுரோட இருக்கிற பொண்ணுக்கு எதுக்குடா கால்கட்டு? யாருடா அங்க சங்கு ஊதிக்கிட்டு அவனை நிறுத்த சொல்றா? பாட்டி அதிர்ச்சி அளித்தாள். உசுரோட இருக்கிற பொண்ணா? என்ன விளையாடுறியா? ஒருவர் கேள்வியோடு முன்வர, சும்மா இருங்க, காளியம்மா சொன்னா அர்த்தம் இருக்கும் என்று ஒருவர் தடுக்க, காளியம்மாள் அழகம்மையின் பாதத்தை சூடு பறக்க தேய்க்க தொடங்கிவிட்டாள். வடிவாம்பாளுக்கும் ராமரத்தினத்துக்கும் ஒரே குழப்பமாகிவிட்டது. யார் இந்த அம்மா? என்ன பண்றாங்க? பொறுமை பொறுமை, அந்த அம்மா பார்க்கத்தான் பிச்சைக்காரி மாதிரி, ஆனா அவங்க கிட்ட அபூர்வமான சக்தியெல்லாம் இருக்கு. அதெல்லாம் சொன்னா தெரியாது, அனுபவிச்சு புரிஞ்சுக்கணும். ஒருவர் விளக்கமளித்து முடிக்கும்போது காளியம்மாள் நிமிர்ந்து, ஒரு சுக்குத்துண்டு இருக்காடா என்று கேட்டாள். சுக்குத்துண்டா? எதுக்கு? இருந்தா கொடுடா, அப்புறம் கேள்வி கேட்கலாம். அடுத்த 30வது நொடி ஒரு சுக்குத்துண்டு வந்தது. பாட்டி அதை தன் வாயில் போட்டு மெல்ல ஆரம்பித்தாள். இதற்குத்தானா கேட்டாள்? எல்லோரும் அவளை ஒரு மாதிரி பார்த்தனர். பின் என்ன நினைத்தாளோ, அழகம்மையின் நாடியை பிடித்து பார்த்தாள். கண்களில் கொஞ்சம் போல பரவசத்தை காட்டியவள் சுக்கை மென்று கொண்டிருந்த வாயால், ஸ்ரீவநாடி இன்னும் அடங்கல என்றாள். அதை ஒருவர் சரியாக மொழிபெயர்த்தார். ஜீவநாடி இன்னும் அடங்கலையாம். என்ன ஆச்சரியம், கிழவி புதுசு புதுசா ஏதேதோ சொல்லுதே, எல்லாரும் கொஞ்சம் வெளியே போங்க. சுக்குவாயோடு அவள் கட்டளையிட ஆளாளுக்கு ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். சிலர் அவள் கட்டளைப்படி அங்கிருந்தும் விலகினர். சொச்சமிருப்பவர்கள், இந்த கிழவி யார், தங்களை வெளியே போகச் சொல்ல என்று முறைத்தனர். எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்றேனில்ல. பாட்டி திரும்பவும் கத்தினாள். ஏ கிழவி, யார் நீ? செத்த வீட்டுல வந்து ரகலை பண்ண பாக்குறியா? நீ போ முதல்ல வெளிய, பிச்சைக்கார நாயே. ஒரு நாகரிகமான இளைஞன் குதிரை மாதிரி பாய்ந்து வந்து கத்தினான். சத்தம் பாண்டித்துரை தாத்தாவை உள்ளே இழுத்தது. ஓடி வந்தார். ஐயா, ராசா, அவங்கள ஒன்னும் சொல்லாதீங்க ஐயா, அவங்க சாமி. அவங்க மனசு வச்சா போன உசுர் திரும்ப வரும். பட்டை மரம் துளிர்க்கும், பார்த்த இடத்துல செல்வம் கொட்டும். சொன்னா கேளுங்கய்யா, வந்துருங்கய்யா வெளியில. நீ யாரையா அவளுக்கு வக்காலத்து? போன உசுர் எந்த காலத்திலயா திரும்பி வந்திருக்கு? காது குத்துறதுக்கு ஒரு அளவு வேணாமா? ஒரு இனம் உசுர் போச்சேன்னு எல்லாரும் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்க. நீங்க தகுடு தத்தம் பண்றீங்களாக்கும். உங்களை யாரையா கூப்பிட்டது? மாமா வாங்க இங்க, யார் இவரு, உங்களுக்கு தெரியுமா? அந்த இளைஞன் ராமரத்தினத்தை அழைத்து கேள்வியாக கேட்டான். கேட்டபடியே அழகம்மை பிணத்தையும் திரும்பி ஒரு பார்வை பார்த்தான். அந்த ஒற்றை நொடி பொழுதில் அவளது கால் கட்டை விரலில் ஒரு சின்ன துடிப்பு. அவனுக்கு பகீர் என்றது. கிட்ட சென்று பார்த்தான். விரைப்பாகத்தான் இருந்தது. என்ன பாக்கற? கால் விரல் துடிச்சுச்சா? காளியம்மாள் பாட்டிதான் கேட்டாள். அது அது அப்படித்தான் தெரிஞ்சிச்சுல்ல. போ வெளியில. போறேன், நீ என்ன பண்ண போற? அவன் வெறித்து வெறித்து பார்த்து கொண்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறினான். அதற்கு முன்வரை கூப்பாடு போட்டவனா இப்படி பேசாமல் போகிறான் என்று வியப்பாக இருந்தது. வடிவாம்பாலும் ராமரத்தினம் கூட தயங்கி தயங்கி வெளியேறினார்கள். கூடத்தில் அழகம்மையும் காளியம்மாள் பாட்டியும் மட்டும்தான். வெளியில் முந்திரி கொட்டையை உடைக்கும்போது வெளிப்படும் சத்தம் போல சலசலப்பு. என்னையா அது கதையா இருக்கு? யாரையா அந்த கிழவி? சத்தம் போடாத, கிழவிய பெரிய சாமியார் பொம்பளைங்கிறாங்க. நம்ம குற்றால மலை மேல தனியாவே எல்லா இடத்துக்கும் போய் வருமா அந்த காளி அம்சமா. அது சரி, போன உசுர் திரும்ப வரும்னு நீ நம்புறியா? அதான் சொன்னுச்சே ஜீவநாடி இன்னும் அடங்கலன்னு. ஒருவேளை அதை துடிக்க வச்சா உசுரை திரும்ப கொண்டாந்துருமோ என்னவோ. அப்போ உசுறு இருக்கும்போதே செத்துட்டதா ராமரத்தினம் நினைச்சிட்டாராக்கும்.
எவன்டாவன்? எத்தனை பேர் சுடுகாட்டுல போய் நெருப்பு வச்சா பின்னால சூடு தாங்காம எழுந்திருச்சு ஓடி வந்திருக்காங்க. அப்ப அழகம்மை பொழைச்சிடுவாங்களா? அவர்கள் கேள்விக்கு பதில் போல கதவு திறந்தது. காளியம்மாள் கையை கழுவிக்கொண்டு வெளியே வரும் மருத்துவச்சியை போல வெளியே வந்தாள். எல்லோரும் அவளையே பார்த்தார்கள். இனி ஒரு ஆபத்தும் இல்ல, 100 வருஷம் நோவு நொடி இல்லாம அமோகமா இருப்பா என்றாள் பாட்டி. வடிவாம்பாள் அதை கேட்டபடி உள்ளே ஓடினாள். அழகம்மை கண் திறந்த நிலையில் படுத்திருந்தாள். ஓடிவரும் வடிவாம்பாளை பார்த்து அம்மா என்று கட்டிக்கொண்டாள். தொடர்ந்து உள்ளே சென்ற மொத்த கூட்டமே அவளை பார்த்து மெய்சிலிர்த்து போயிற்று. அவர்கள் அப்படியே திரும்பி வெளியில் வந்து காளியம்மாளை தேடினார்கள். அவளோ ராமரத்தினத்திடம் பேசிக் கொண்டிருந்தாள். அல்ப நகைக்கும் பணத்துக்கும் ஒரு உயிரை விட நினைக்கிறது பெரிய கொடுமை. அவன் நினைச்சா இனி தங்கம் கொட்டும். ஆகையால துளி கூட பணத்தாசையோ தங்கத்து மேல பற்றுதலோ இல்லாத ஒருத்தனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுங்க. இப்படி அவ செத்து பொழைச்சது வெளியே தெரிய வேணாம். தெரிஞ்சா சோதனைகள் வரும். அது மட்டும் இல்ல, இவ ஆசையே இல்லாதவர அமோகமா இருப்பா. ஆசைப்பட்டா அது இவளுக்கு ஆபத்தாயிடும். ஞாபகம். பாட்டி சீரியஸாக சொல்லிவிட்டு திரும்பினாள். பொதேல் பொதேல் என்று எல்லோரும் அவள் காலில் விழுந்தனர். பாட்டி சிரித்தாள். நீங்கள்லாம் திருந்தவே மாட்டீங்களா என்ற கேள்வியோடு எங்க பாண்டித்துறை என்று அவள் விழிகள் தேடின. அந்த கூட்டத்தில் பாண்டித்துறை தாத்தா கூப்பிய கைகளோடு காளியம்மாளையே ஏதோ சாமியை கும்பிடுவது போல பார்த்து கொண்டிருந்தார். போலாமா? பாட்டி சத்தமாய் கேட்டாள். அவரிடம் ஆமோதிப்பு. நடுவில் சுற்றி இருப்பவர்கள் ஆத்தா என் வீட்டுக்கு வந்துருப்போ ஆத்தா. ஆத்தா உன் கையால எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு ஆத்தா. ஆத்தா இந்த ரூபா நோட்டை உன் கையால தொட்டுக்கூட ஆத்தா என்று பிலுபிலுவென்று பிடித்து கொள்ள பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் தப்பித்தால் போதும் என்றாகிவிட்டது. அத்தியாயம் 4. கையில் ஒரு பிரம்பு கூடையுடன் மூலிகை செடிகளின் பாரத்துடன் மலையேறி இறங்குவது என்பது அசாத்தியம். ஆனாலும் பலராமையா அதில் சூரர். 70 வயது ஆகிறது. இருந்தும் திறந்த மார்போடு குளிரை பொருட்படுத்தாமல் அவர் மலையேறுவதை பார்த்தால் யாருக்கும் ஆச்சரியமாகிவிடும். அவரோ சிரிப்பார். எதுக்கு இருக்கு யோகங்கள் என்று திருப்பி கேட்பார். மலையேறும் வழியிலே எங்காவது ஒரு சமதளத்தில் அமர்ந்து பிராணாயாமம் செய்ய ஆரம்பித்து விடுவார். மூக்கு துவாரங்களில் காற்றை உள்ளிழுத்து நெஞ்சுக்கூட்டில் குறித்த காலம் வரை அடக்கி பிறகு அதை சீராக வெளியேற்றுவதில்தான் எல்லாவித ஆரோக்கிய ரகசியங்களும் இருக்கிறதாம். சில சமயங்களில் மூக்கில் ஒரு குறிப்பிட்ட துவாரத்தை பருத்தி பஞ்சால் அடைத்து கொண்டு ஒரு துவாரம் வழியாகவே சுவாசிப்பார். அப்படி சில நாட்கள். அதன் பின் சுவாசித்த துவாரம் அடைப்பட மறுதுவாரம் வழியாக சுவாசம் களை கட்டும். இதென்ன சாமி கூத்து என்று கேட்டான் அவர் சிஷ்யன் காளையப்பன். கூத்து இல்லடா, காத்துல இருக்கிற சக்திய வாங்கி சேமிக்கிற முயற்சி என்பார். காத்துல இருக்கிற சக்தியா? பின்ன காத்துதானே உசுர் சக்தி. எப்படி சாமி? அதையெல்லாம் உனக்கு வார்த்தையில சொல்லி புரிய வைக்க முடியாது காளையப்பா. காத்துல தான் எல்லா சூட்சமும் இருக்கு. அதை எந்த விதத்துல இழுத்து எவ்வளவு நேரம் சுவாசப்பையில அடக்கி வச்சுக்கிறோங்கிறதுல தான் உடம்போட ஆரோக்கியமே இருக்கு. எந்த ஒரு யோகிக்கும் முதல் யோகம் பிராணாயாமம். இதுல தெளியாம எதுலையும் மேல வர முடியாது. பலராமையாவின் விளக்கத்திற்கு தலையை ஆட்டுவான் காளையப்பன். ஆனால் அதற்கு மேல் கேள்வி கேட்க மாட்டான். கேள்வி கேட்கவும் அவனுக்கு தெரியாது. அப்படி ஒரு சிஷ்யன் அவன். பலராமையாவிற்கும் பொதிகை மலை தடத்தில் தெரியாத இடம் கிடையாது. எங்கே எந்த மூலிகை கிடைக்கும் என்பதில் இருந்து அதை எப்படி பயன்படுத்துவது என்பது வரையில் அதிசூரர். குஷ்டத்தால் அழுகி புழுத்துவிட்ட கையை குணப்படுத்தி அந்த ரணத்தை நீக்கியவர். பிறவி ஊமையை கூட சில மூலிகைகளால் பேச வைத்தவர். ஆழகாலம் என்னும் கொடிய விஷத்தை பாலில் கலந்து குடித்து அது உடம்பில் எந்த எதிர்விளைவையும் உருவாக்காதபடி முறித்து காட்டியவர். இப்படி மூலிகைகளோடு ஒரு சித்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவரை ஒரு நாள் ஒரு விஷயம் பெரிதாக திசை திருப்பிவிட்டது. வயிற்றுவலி என்று சொல்லிக்கொண்டு மலைப்பையன் ஒருவனை தூக்கி கொண்டு வந்தார்கள். அவன் வயிறு கல்லை போல மாறி போயிருந்தது. நிஜமாலுமே கல்லை விழுங்கிவிட்டுத்தான் துடிக்கிறானோ என்று கூட பலராமையாவிற்கு தோன்றியது. அவனோ மலைச்சுனை ஒன்றில் தாகத்திற்கு தண்ணீர் குடிப்பதில் இருந்து இப்படி ஆகிவிட்டது என்றான். தண்ணீர் குடித்தால் வயிறு கல்லாகுமா? கேள்வி பலராமையாவுக்கும் இந்த சுனையை நோக்கி துரத்தியது. போய் பார்த்தார். 2 அடி நீள அகலம் கூட இல்லாத சுனை. அதில் வேப்பெண்ணெய் போல கொமகொமவென்று நீர். மழை நீர் இப்படி எண்ணெயைப் போல் இருக்க வாய்ப்பு இல்லையே. கேள்வி கொத்தி பிடுங்கியது. பதிலை கோரக்கர் மலைவாகடம் என்னும் சித்த வைத்திய நூல் ஒன்று சொன்னது. இடியானது பூமியிலும் சமுத்திரத்திலும் விழாமல் மலைகளில் விழுந்தால் அந்த மலை வெடித்து விழுந்த இடம் பிளந்து உள்ளே பொதிகிற போது அங்கே சக்தியானது கீழே போக விடாமல் மத்தியில் நிறுத்தி
தன்னுள் ஐக்கியமாய் வைத்துக்கொள்ள அந்த உப்பானது மலைக்கல்லை சல்லி சல்லியாக துளைத்து மணலாக்குகிறது. அதில் மழை பெய்து அத்துடன் நீரும் இடியின் மின்சாரமும் ஒன்று சேர வேதியியல் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இந்த மாற்றத்தால் தான் மழை நீரானது கொழகொழவென்று மாறி உதக நீர் என்றாகிறது. இது இளகிய தன்மையுடைய எதையும் திடப்படுத்திவிடும் என்று மலைவாகட குறிப்பும் சொன்னது. இதை புத்திசாலித்தனமாக மிருகங்கள் முகர்ந்து பார்த்தே தவிர்த்துவிடும் என்றும் நீண்டது அந்த குறிப்பு. அப்படியானால் உதக நீர் அதோடு சேரும் எதையும் திடமாக்கிவிடுமே. பலராமையாவை ஆச்சரியம் பிடுங்கி தின்றது. அந்த நீருடன் சந்தனத்தாளை கரைத்து பார்த்தார். அபூர்வ சந்தனக்கல் உருவாயிற்று. அந்த நீருடன் நீல நிற கண்ணாடியை பொடி செய்து மாவு போல தூளாக்கி கலந்து பார்த்தார். மாசுமறு இல்லாத நீல நிற கல் கிடைத்தது. அந்த சித்த வைத்தியருக்குள்ளும் பொறி பறக்கத் தொடங்கியது. இப்படித்தான் இதோடு சேர்க்க வேண்டியதை சேர்க்க தங்கம் கிடைக்கின்றதோ? அவர் எண்ணம் ரசவாதத்தில் போய் நின்றது. கேள்வி தீ பலராமையாவை ஒரு பிசாசு போல் பிடித்து கொண்டு எரித்தது. அதன்பின் பலராமையா அறவே மாறிப்போனார். 24 மணி நேரமும் தங்கம் செய்வதை பற்றிய ஆராய்ச்சிதான். அதற்காக அவர் வாசிக்காத சித்தற்பாடல் இல்லை, தேடித் திரியாத மூலிகை பள்ளத்தாக்குகள் இல்லை. அவரது ஆராய்ச்சியில் ஏதேதோ உருவானது. கருங்கல் கிட்டத்தட்ட இரும்பாகியது. பூமிக்குள்ளே இயல்பாக நீண்ட காலத்தால் ஆகும் மாற்றங்கள் அவரது குடிசையில் சில மணி நேர ஆராய்ச்சியில் நிகழ்ந்தன. மண் கல்லானது, கல் இரும்பானது, துத்தநாகம் தாமிரமானது. ஆனால் தாமிரம்தான் தங்கமாகாமல் தண்ணீர் காட்டியது. அதை தங்கமாக்காமல் விடமாட்டேன் என்று அவரும் போராடி கொண்டிருக்கிறார். குற்றாலமலையான பொதிகை மலை பகுதியில் சில சித்த புருஷர்கள் சர்வசாதாரணமாக இரும்பை தங்கமாக்கியதாக கதைகளில் படித்திருக்கிறார். அவர்களை தேடியும் திரிய ஆரம்பித்தார். தேடினால் அகப்படும் மனிதர்களா அவர்கள்? அவர் கண்ணிலேயே படவில்லை. கண்ணில் பட்ட அரைகுறை சாமியார்களே அது உயிரின் ரகசியத்தை விட பெரிய விஷயம் என்றனர். இன்று கூட இப்படித்தான் ஒரு ஆராய்ச்சியில் சில பச்சிலை சாறுகளை எடுத்துக்கொண்டு ஒன்றை ஒன்றோடு கலந்து வெறி பிடித்த கண்களோடு அதை பார்த்து கொண்டும் இருந்தார். அப்போது சில மூலிகை செடிகளுடன் வந்து சேர்ந்தான் அவரது சிஷ்ய பிள்ளை காளையப்பன். சாமி, ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா என்று ஆரம்பித்தான். என்ன காளையப்பா? சுந்தரபாண்டிபுரத்துல இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம். இது காதுல உழுந்துச்சு. என்னாலையும் நம்ப முடியல. ஆனா எல்லாரும் அதான் நிஜம்னு சாதிக்கிறாங்க. காளையப்பன் மூலிகைகளை ஒரு மண் பாத்திரத்தில் வைத்து அலசியபடியே தன் காதில் விழுந்த செய்தியை சொன்னது பலராமையா புருவத்தை சுருங்க வைத்தது. அவனை நெட்டுக்குத்தலாக ஒரு பார்வை பார்த்தார். எதுக்கு சாமி அப்படி பாக்குறீங்க? நீ சொல்றது உண்மையா காளையப்பா? நான் என்னைக்கு சாமி பொய் சொல்லியிருக்கேன்? யார் அந்த பாட்டியம்மா? குற்றால அருவிக்கிட்ட பிச்சை எடுக்கிறவங்களாம். ஒரு பிச்சைக்காரிக்கா இவ்வளவு சக்தி? நிச்சயமா இருக்காது. அவங்க ஒரு சித்த சன்னியாசியாதான் இருக்கணும். ஆமா, அவங்க எந்த மூலிகையால பிழைக்க வச்சாங்க? அது பத்தி ஏதாவது தெரியுமா? மூலிகை எல்லாம் எதுவும் இல்ல சாமி. சுக்கு கேட்டாங்களாம். சுக்கு ஒரு மூலிகையா என்ன? என்னடா இது கேள்வி? சுப்பிரமணியால ஆகாதது சுக்கால ஆகும்னு கேள்விப்பட்டது இல்லையா? எனக்கு என்னங்க தெரியும்? சுக்க நீங்க மருந்துல ஒரு அம்சமா சேர்ப்பீங்க. ஆனா அதால உசுர திரும்பி வாங்க முடியுமா என்ன? நீதானே சொன்ன சுக்கு கேட்டாங்கன்னு. அதை வச்சு உயிரை மீட்டிருக்காங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. வேற ஏதோ நடந்திருக்கணும். ஆமா, அந்த பொண்ணுக்கு என்ன வியாதி? வியாதியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. தற்கொலை செய்துகிட்ட பொண்ணுங்க அது. தற்கொலையா? ஆமாங்க, தூக்குல தொங்கிடுச்சான். என்னடா சொல்ற? வியாதி விஷம்னா மருந்து கொடுத்து காப்பாத்தலாம், நம்புறதுக்கும் இடம் இருக்கு. தூக்குன்னா சுவாசம் சம்பந்தப்பட்ட விஷயம். அது அருந்தா நாடி துடிப்பும் அருந்து போகும். நாடி துடிப்பு அருந்துட்டா என்ன செஞ்சாலும் பிழைக்க வைக்க முடியாதே. அந்த பாட்டியம்மா தண்ணியில மூழ்கி செத்துப்போன ஒரு குழந்தையே மீட்டவங்களாம். இதெல்லாம் அவங்களுக்கு சாதாரணமா. காளையப்பா, இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா? சுந்தரபாண்டியபுரத்துல அவங்க வீட்டுலதான். நான் அந்த பொண்ணை பாக்கணுமே. அதை பார்த்து என்னத்தங்க பண்ண போறீங்க? பாக்கணும்டானா அதுக்கு அந்த பாட்டியம்மால பார்த்தாலாவது பிரயோஜனம் உண்டு. 2 பேரையும் தான் பார்க்கணும். புறப்படு, இப்பவே வா. இதுக்கெல்லாம் முகூர்த்தம் பார்ப்பாங்களா என்ன? முட்டாள். பலராமையா துண்டை உதறி கொண்டு புறப்பட்டார். அத்தியாயம் 5. சோகமாகத்தான் இருந்தாள் அழகம்மை. செத்து மீண்டவளை ஊரே வந்து பார்த்துவிட்டு போயிருந்தது. அவளுக்கோ ஏன் பிழைத்தோம் என்று இருந்தது. இப்படி எங்க தலையில நெருப்பள்ளி கொட்ட எப்படி மனசு வந்தது என்று மூக்கை சிந்தி கொண்டிருந்தாள் வடிவாம்பாள். அவளை எதுவும் சொல்லாதீங்க, அதை கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. உறவினர் ஒருவர் வடிவாம்பாளை இழுத்து கொண்டு நகர்ந்தார். தனித்து விடப்பட்டவளுக்கு தாகம் எடுத்தது. எழுந்து சென்று தண்ணீர் குடிக்க போனாள். பானை தண்ணீரை செம்பில் எடுத்து குடித்த போது இளநீர் போல இனித்தது. அப்படியே நெற்றி போட்டிலும் 2 பனிக்கட்டி சில்லுகளை வைத்த மாதிரி ஒருவித ஜில்லிப்பு.
உடம்பே வித்தியாசமாக மாறிவிட்டது போல தோன்றியது. 2 மடங்கு குடித்த உடனேயே தாகம் அடங்கிவிட்டது. அப்படியே தோட்டத்து பக்கம் போனாள். அங்கேயுள்ள சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்தாள். யோசிக்கத் தொடங்கினாள். தற்கொலை செய்து கொள்ள பார்த்த கோழை என்று ஊர் முழுக்க பேசப் போவது ஒரு கணம் கூசியது. கூடவே மனதில் பல கேள்விகள். இப்பொழுது நான் பிழைக்க யார் காரணம்? பாண்டித்துரை தாத்தாவா? அப்படித்தான் அம்மாவும் அப்பாவும் சொன்னார்கள். அந்த மனுஷன் மட்டும் காளியம்மாளை கூட்டிக்கிட்டு வராம போயிருந்தா நீ இந்நேரம் கைப்பிடி சாம்பல் என்றார்களே. மோசம் இந்த தாத்தா. எனக்கு உதவுவதாக நினைத்து கொண்டு உபத்திரவப்படுத்தி விட்டாரே. ச! அழுத்து கொண்டாள். மனம் பிசைந்தாள். ராமரத்தினம் அந்த பக்கம் வந்தார். என்னடா இங்கே வந்து உட்காந்துட்ட? அட போங்கப்பா, நான் செத்திருந்தா உங்களுக்கு பிரச்சனையே இல்ல. இப்ப பாருங்க, உயிர் பழைச்சு உட்காந்துட்டு இருக்கேன். இனி கல்யாண செலவுக்கு என்ன செய்ய போறீங்க? அந்த கவலையெல்லாம் உனக்கு எதுக்கு? ஆமா, எனக்கு தொந்தரவுன்னு தான் சாக துணிஞ்சியா? அது மட்டும் இல்லப்பா, வாழ்க்கையில நான் துளி கூட அதிர்ஷ்டமே இல்லாதவ. ஒரு சின்ன வெற்றிக்கு கூட தகுதி இல்லாதவ. என் துரதிர்ஷ்டம் உங்களையே காசை தொலைக்க வச்சிடுச்சே. அதெல்லாம் பழைய கதை. இனி நீ தொட்டதெல்லாம் தொலங்குமா. அந்த பாட்டியம்மா சொன்னாங்க. போங்கப்பா, போய் வேலையை பாருங்க. எதையாவது சொல்லாதீங்க. வரட்டும் அந்த பாண்டித்துரை தாத்தா. அவள் குரலில் கோபம் தொனித்தது. அவர் என்னம்மா செஞ்சாரு? அவருக்கு நான் சோறு போட போனது நான் செஞ்ச பெரிய தவறுப்பா. இப்ப நான் பொழைச்சு என்னப்பா பிரயோஜனம்? திரும்ப கடன் வாங்க யார பார்க்கலாம்னு அலைவீங்க, கடன் படுவீங்க. கல்யாணமாவது ஒழுங்கா நடக்குமா? அதை நினைச்சாலே பயமா இருக்கு. பயப்படாத, உன்னை அந்த பாட்டியம்மா கூட்டிக்கிட்டு வர சொன்னாங்க. எதுக்கு தெரியல, கட்டாயம் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. வேண்டாம்ப்பா, நான் எங்கேயும் வரல. அப்படி சொல்லாத அழகு. உனக்கு உயிர் கொடுத்தவங்கள நீ பார்க்க வேணாமா? வேணாம், நான் பார்க்க விரும்பல. எனக்கு இப்ப தேவையெல்லாம் சாவுதான். ஏன்னா நான் ஒரு துரதிருஷ்ட கட்ட. அப்படி இல்லம்மா, செத்து பொழைச்ச நீ ஒரு சிரஞ்சீவியாம். நீ தொட்டதெல்லாம் தங்கமாகுமா? போதும்பா, எனக்கு தான் சின்ன வயசுலயே காது குத்திட்டீங்களே. இன்னும் எதுக்கு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு? நீ விரக்தியில பேசுறம்மா. ஆனா இந்த ஊரே உன்னை பார்த்து பிரமிச்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. எனக்கு கூட பிரமிப்பாதாம்மா இருக்கு. உன்னை ஒன்னு கேட்கணுமா? தற்கொலை செஞ்சுக்கிட்டு தூக்குல தொங்குன உன்னை பிணமா போட்டு வச்சிருந்தோம். போலீஸ் வந்து போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்பதான் அந்த பாட்டியம்மா வந்து எங்களை வெளியே போக சொல்லிட்டு உன்னை காப்பாத்தினாங்க. அந்த பாட்டியம்மா வந்து என்ன செஞ்சாங்கன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுப்பா, எனக்கே தூங்கி எந்திரிச்ச மாதிரி தான்ப்பா இருக்கு. வேற எந்த நினைப்பும் இல்லையா? இல்ல, ஆனா இப்ப நான் தண்ணி குடிச்சா அது இளநீர் மாதிரி இருக்கு. கண்ணு நெற்றி போட்டு இதெல்லாம் ஜில்லுன்னு இருக்கு. அப்படியா? சரிம்மா, எப்படியோ நீ பொழைச்சியே, அதுவே போதும். சரி சரி கிளம்பு. நான் வரலப்பா, என்னை விட்டுடுங்க. ராமரத்தினம் வற்புறுத்த அழகம்மை மறுக்க, தாயி என்றொரு குரல் கேட்டது. இருவரும் திரும்பி பார்த்தனர். பாண்டித்துரை தாத்தா. வாங்க பெரியவரே, வாங்க வாங்க. ராமரத்தினம் மிகுந்த மரியாதையோடு வரவேற்றார். இங்க வீட்டு தோட்டத்துல என்ன பண்றீங்க? ஏன் பொழைச்சேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா அழகம்ம. சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கேன். எதுவா இருந்தாலும் எதிர்த்து போராடணும் தாயி. இப்படியா உயிரை விட துணிவ? போதும் தாத்தா, யாரையோ கூட்டிகிட்டு வந்து என்னவோ பண்ணி என்னையும் காப்பாத்திட்டீங்க. வாழ்ற நாள் தான் நான் ஒரு துரதிருஷ்ட கட்ட. எதை தேடி போனாலும் அது எனக்கு கிடைக்காது. சரி, சாகலாம்னா அதுவும் எனக்கு கிடைக்காதபடி செஞ்ச அந்த புண்ணியத்தையும் நீங்க கட்டிக்கிட்டீங்க. நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வருவாங்க. என்கிட்ட காலனா கிடையாதுன்னா சரின்னு ஒத்துப்பாங்களா? காரி துப்ப மாட்டாங்க? அழகம்மை சுற்றி சுற்றி அந்த கல்யாண விஷயத்திற்கே வந்தாள். துப்பினா துப்பிட்டு போகட்டுமா? அந்த இடம் இல்லைன்னா இன்னொரு இடம். ஆக மொத்தத்துல என் அப்பாவை கடனாளி ஆக்கி அவரை சித்திரவதை செய்யவாவது நான் உயிரோட இருக்கணும், அப்படித்தானே? அழகம்ம, நீ உன் அருமை தெரியாம பேசுற. உன் வாழ்க்கையே மாறப்போகுதுமா. இப்பதான் உன்னை பத்தி காளியம்மா சொன்னா. உன்னை கூட்டிகிட்டு போகத்தான் வந்திருக்கேன். என் கூட வா, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ. பாண்டித்துரை தாத்தா பலமான பீடிகை போட்டார். வடிவாம்பாலும் வந்திருந்தாள். பெரியவரே, உங்களை ஒன்னு கேட்கவா? தயக்கத்தோடு கேட்டாள். என்ன தாயி? உண்மையில நீங்க யாரு? பார்த்தா தெரியலையா? நான் ஒரு பரதேசி. நிச்சயமா இல்ல. எந்த பரதேசிக்கு இப்படி அன்னமிட்ட பொண்ணுக்கு ஆபத்துன்ன உடனே அவளை காப்பாத்தணும்னு தோணும்? தேடி போய் அந்த பாட்டியம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு வந்து நினைச்சு பார்க்க முடியாததையெல்லாம் செஞ்சீங்களே, உண்மைய சொல்லுங்க. நீங்க யாரு? பரதேசி தாம்மா. பார்த்தாலே தெரியலையா? இல்ல, இந்த குற்றால மலையில அபூர்வமான சாமியாருங்க நிறைய பேர் இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க விளையாட்டா பிச்சை எடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்டவங்கள ஒருத்தரா நீங்க? பரதேசிக்கு ப்ரமோஷன் கொடுத்து சாமியார்னு சொல்ற. சொல்லிட்டு போ. இப்ப கிளம்புமா. பாண்டித்துரை தாத்தா மர்மமாக சிரித்தார். அரை மனதாக அவருடன் அழகம்மையும் புறப்பட்டு வாசலுக்கு வந்தபோது எதிரில் வைத்தியர் பலராமையா. வணக்கம், என் பேர் பலராமையா. இளஞ்சில சித்த வைத்தியசாலை வச்சிருக்கேன். வணக்கம், என்ன விஷயம் சொல்லுங்க. இங்க ஒரு பொண்ணு செத்து பொழைச்சதா கேள்விப்பட்டேன். ஏன் மகதான்? இதோ
பலராமையாவின் பார்வை அழகம்மையை ஊடுருவியது. அழகம்மையை அது என்னவோ செய்தது. ஏமா, நீ நிஜமா இறந்து போய்த்தான் உயிர் தெழுந்தியா, இல்ல அரை உயிர் கால் உயிர்னு உடம்புல ஜீவன் இருந்து அதை கொண்டு அந்த பாட்டியம்மா உன்னை காப்பாத்தினாங்களா? அழகம்மைக்கு எரிச்சலாக வந்தது. பிழைத்து எழுந்தது முதல் இதேபோல் கேள்விகள், ஆச்சரிய பார்வைகள். நல்லவேளை பத்திரிகை, டிவி என்று நிருபர்கள் வரவில்லை. அழகம்மை பதில் சொல்லாமல் வீட்டுக்குள் திரும்பி செல்ல பார்த்தாள். நில்லு அழகு. ஐயா, இப்ப எதுக்கு இந்த கேள்வி? யார் செஞ்ச புண்ணியமோ என் மக எனக்கு திரும்ப கிடைச்சாச்சு. தயவு செஞ்சு வேற விஷயம் பேசுங்க. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஒரு சித்த வைத்தியன். நடந்திருக்கிறது ஒரு அபூர்வ விஷயம். இத நான் எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நாளைக்கு வேற சிலருக்கு பயன்படும் இல்லையா? அதுக்கு நீங்க அந்த பாட்டியம்மாவை பார்க்கணும். இவளை பார்த்து என்ன பிரயோஜனம்? அதுவும் சரிதான். அவங்க இப்ப எங்க இருக்காங்க? அவங்கள பார்க்கத்தான் கிளம்பிட்டு இருக்கோம். வேணும்னா வாங்க, அவங்களையே கேளுங்க. ராமரத்தினத்தின் பதிலை தொடர்ந்து அவரும் சேர்ந்து கொள்ள அவர்கள் காளியம்மா பாட்டியை சந்திக்க புறப்பட்டனர். அத்தியாயம் 6. இருட்டிவிட்டது. இருந்தும் கொட்டும் அருவிகளில் கூட்டம் தலையை நனைத்து கொண்டிருந்தது. சத்தம் காதுக்கு சங்கீதமாக கேட்டுக்கொண்டிருந்தது. ஆனால் அந்த அருவிக்கு செல்லும் பாதையில் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருக்கும் பாட்டியைத்தான் காணவில்லை. பாண்டித்துரை தாத்தாவுக்கு ஏமாற்றமாகிவிட்டது. வைத்தியரோ துடித்து கொண்டிருந்தார். காளையப்பனிடம், பாட்டியம்மா கண்ணுல பட்டாங்கன்னா பார்த்த நொடி காலில் விழுந்துடணும். நிச்சயமா அவங்க ஒரு சித்த சன்னியாசி என்று சொல்லிக் கொண்டிருந்தார். பெரியவரே, எங்க பாட்டியம்மா? இங்கதான் இருக்கேன்னாங்க. ஆனா இப்ப பார்த்தா காணல. ஒருவேளை கோவில்கிட்ட இருப்பாங்களா? கேள்வியோடு தேடி பார்த்தனர். எங்கும் காளியம்மாள் கண்ணிலே படவில்லை. எனக்கு தெரியும், சித்த சன்னியாசிங்களே இப்படித்தான். அவங்களுக்கு சித்தம் போக்கு சிவம்போக்குதான் என்று வைத்தியர் ஏமாற்றத்திற்கு ஒரு விளக்கம் அளித்தார். சரி, இப்ப என்ன செய்யலாம்? எனக்கு தெரியலையே. பாண்டித்துரை தாத்தா குரலில் சோகம் கொட்டியது. சரி பெரியவரே, நாங்க கிளம்புறோம். அவங்க வந்தா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க. நாங்க அவங்களுக்கு பாத பூஜையே பண்றதுக்கு தயாராயிருக்கோம். ராமரத்தினத்தின் முடிவுதான் சரி என்று பாண்டித்துரை தாத்தாவுக்கும் தோன்றியது. அரைமனதாக தலையை அசைத்தார். அப்பா, வந்தது வந்தோம், அருவில குளிச்சுட்டு போவோம்பா என்றாள் அழகம்மை. ராமரத்தினமும் தலையை ஆட்டினார். அப்ப நான் கிளம்புறேன் என்று வைத்தியர் பலராமையா நடுவில் பீத்து கொண்டார். ராமரத்தினம் மகளோடும் மனைவியோடும் அருவிக்கு சென்றார். திபு திபு என்ற நீர்க்குதிரைகள் குதித்தோடி தாவிச் சென்று கொண்டிருந்தன. சிலு சிலுவென்று உடம்பில் ஒருவித பரவசம். அழகம்மையும் வடிவாம்பாலும் பெண்கள் பகுதிக்குள்ளும் ராமரத்தினம் ஆண்கள் பகுதிக்குமாக சென்று கொட்டும் நீர் விசைக்குள் உடம்பை நுழைத்தனர். வானில் இருந்து மலையில் இறங்கி மலையில் தழைத்திருக்கும் கோடானு கோடி மூலிகைகளில் ஊறி திளைத்து அதன் சாற்றை உள்வாங்கிக் கொண்டு துள்ளி குதித்தபடி ஓடி வந்து பொங்குமா கடலில் விழுந்து தெரித்து தரையெட்டி பாயும் அருவி குளியலுக்கு இணை ஏது? ராமரத்தினத்துக்கு பரம சுகமாக இருந்தது. அதைவிட சுகமாக இருந்தது வடிவாம்பாளுக்கு. ஆனால் அழகம்மைக்கோ வேறு மாதிரி உணர்வுகள். காதுக்குள் சிவசிவ என்று 1000 பேர் நின்று கொண்டு முணுமுணுக்கிற மாதிரி இருந்தது. சில்லென்று பனிக்கட்டியாக உணர்த்திய நெற்றி பொட்டில் ஒரு கற்பூரத்துண்டு எரிகிற மாதிரி குறுகுறு உஷ்ணம். தண்ணீருக்குள் இருக்கும்போது நெருப்பா? அவளால் தாழ முடியவில்லை. அருவிச்சாரலை விட்டு வெளியே வந்தாள். அந்த நெருப்பு அவிந்து மீண்டும் ஜிலுஜிலுப்பு தோன்றியது. மனதில் சற்று முன் வரை நிலவிய விரக்தி உணர்ச்சி விலகி மிக சந்தோஷமாக இருந்தது. வடிவாம்பாலும் மகளைத் தொடர்ந்து வெளியே வந்தாள். என்னம்மா, குளிக்கலையா? போதுமா, வாங்க போய் சாமி கும்பிடுவோம். கையை பிடித்து இழுத்தாள். வடிவாம்பாளுக்கு உடம்பில் ஒரு மின்சாரம் பாய்ந்த மாதிரி இருந்தது. அந்த நொடி அழகம்மை முகமும் துளக்கினது போல ஒருவித பளபளப்போடு மின்னி தெரிந்தது. ஒரு கணம் அம்பிகை விக்கிரகம் ஒன்றை பார்த்த மாதிரியும் இருந்தது. அம்மாடி, உன்னை இப்ப பார்க்க நீ எப்படி இருக்க தெரியுமா? எப்படி சொல்ல தெரியலடா. ஆனா ரொம்ப அழகா இருக்க. மகாலட்சுமி மாதிரி இருக்க. சரி சரி வா, இரு, உங்க அப்பா வந்துடட்டும். வடிவாம்பாள் சொல்ல ராமரத்தினம் தலையை துவட்டியபடி வந்தார். அவரும் அழகம்மையை புதிதாக பார்க்கிற மாதிரி பார்த்தார். என்னப்பா பாக்குறீங்க? என்னம்மா இவ்வளவு அழகா இருக்க? அம்மா சொன்னதை திருப்பி சொல்றீங்களா? இல்லடா, உன் முகம் இப்ப நிலா மாதிரி ஜொலிக்குதுரா. ஏன், சூரியன் மாதிரி ஜொலிக்கலையா? சூரியனை பார்த்தா கண்ணு கூசும். ஆனா உன்னை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குடா. போதும்பா, நடங்க. மூவரும் திரும்பி நடந்தார்கள். பாண்டித்துரை தாத்தா வழக்கமான இடத்தில் உட்கார்ந்திருந்தார். மூவரையும் பார்த்துவிட்டு எழுந்து வந்தார். பெரியவரே, நீங்க இப்படி பிச்சை எடுக்கணுமா? ராமரத்தினம் அது தப்பு என்பது போல கேட்டார். தாத்தா பதிலுக்கு சிரித்தார். உங்களுக்கு பிச்சை எடுக்கிறமேன்னு வருத்தமா இல்ல? இல்ல ராமரத்னம், இது சந்நியாச லட்சணம். நாளைக்குன்னு எதுவும் வச்சிருக்க கூடாது. அன்றைய தேவைக்கு அவன் படியளப்பான்.
உழைச்சா கூட படியலப்பானே. உழைப்புங்கிறது குடும்பஸ்தனுக்கு, வயிறு வளர்க்க நினைக்கிறவங்களுக்கு. பிச்சை தான் நிஜ சந்நியாச லட்சணம். நீங்க சொல்றதே புரியல. கேவலமான ஒரு விஷயத்த எப்படி இப்படி விருப்பத்தோட செய்றீங்க? உங்களுக்கு சொன்னா புரியாது. ஒரு சந்நியாசி ஒருத்தர்கிட்ட இருந்து காசு பணத்தையோ இல்ல உணவையோ வாங்கிக்கும் போது கூடவே அவங்க கர்மத்தையும் சேர்த்து வாங்கிக்கிறான். பிறர் கர்மம் தொலைய காரணமா நான் இருக்கிறது எவ்வளவு பெரிய தர்மம் தெரியுமா? சரி, உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுன்னு தெரியுது. நாங்க கிளம்புறோம். பாட்டியம்மா வந்தா கூட்டிகிட்டு வாங்க. அவர்கள் தாத்தாவிடம் இருந்து விலகினர். வீட்டுக்குள் நுழைந்தபோது ஆச்சரியம் காத்திருந்தது. காளியம்மாள் பாட்டி அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தாள். பார்த்து சிரித்தாள். பாட்டியம்மா, உங்களை தேடித்தான் குற்றாலத்துக்கு போயிட்டு வரோம். போன இடத்துல குளிச்சிங்களா? ஆமா, பார்த்தா தெரியலையா? அப்படியே குற்றாலநாத சாமியையும் கும்பிட்டுட்டும் வரோம். ரொம்ப சந்தோஷம். பாட்டி மகிழ்வோடு அழகம்மையை பார்த்தாள். அவளிடம் ஒட்ட வைத்த மாதிரி ஒரு சின்ன சிரிப்பு. நெற்றியில் விபூதி குங்கும கீற்று, சிடுக்கில்லாதபடி ஒன்றோடொன்று ஒட்டாத கூந்தல். பாட்டியை பார்த்த நொடி வாகாக காலில் விழுந்தாள். ராமரத்தினத்துக்குள் வியப்பு ஏகத்துக்கும் விரிந்தது. புனர்ஜென்மம் எடுத்திருக்க, எல்லாம் அந்த குற்றாலநாத சாமி அனுகிரகம் என்றாள் பாட்டி. பார்க்கணும், கூட்டிகிட்டு வான்னு சொன்னீங்களாமே. ஆமா, எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுவீங்களா? என்ன பாட்டியம்மா அப்படி கேட்டுட்டீங்க? நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. அதை நான் பிறகு சொல்றேன். இப்ப அழகுக்கு கல்யாணம் நடக்கணும் இல்லையா? ஆமா ஆமா, அது நடக்காம போயிடுமோன்னு தானே அழகு நீ தூக்குல தொங்குன. அழகம்மை மௌனமாய் ஆமோதித்தாள். இனி அது நல்ல விதமா நடக்கும். ஒரு குறையும் இல்லாம நடக்கும். எந்த தங்க நகை காணாம போய் உங்க பொண்ணு கல்யாணம் நின்னுதோ அந்த தங்க நகை உங்களுக்கு இப்ப திரும்ப கிடைக்க போகுது. பாட்டியம்மா, என்ன சொல்றீங்க நீங்க? நான் இப்ப எதையும் சொல்ல போறதில்ல, செய்ய போறேன். ஆமா, இப்ப கழுத்துல போட்டிருக்கிற சங்கிலி தங்கமா? இல்ல பாட்டியம்மா, இது ரோல்ட் கோல்டு. மூலி கழுத்தா ஒரு சுமங்கலி இருக்கக்கூடாதுன்னு இதை போட்டுக்கிட்டு இருக்கேன். அதை கழட்டி தரியா? அடுத்த நொடி வடிவாம்பால் கழுத்து ரோல்டு கோல்டு சங்கிலி பாட்டியின் கைக்கு போனது. அழகம்மையும் தன் கழுத்து சங்கிலியை கழட்டி தந்தாள். இவ்வளவுதானா? ஒரு பித்தளை காசு மாலை இருக்கு, அதை கொண்டுகிட்டு வாங்க. உள்ளே பூஜை அறையில் சுவாமி படத்திற்கு போடப்பட்டிருந்த 108 காசு மாலை நல்ல கணம் கனத்தது. அதையும் ராமரத்தினம் எடுத்து வந்து தந்தார். பாட்டியம்மாள் பார்வை வாசற்புறம் ஒருமுறை பார்த்தது. தெருநாய் ஒன்று படுத்திருந்தது. பாட்டி பார்த்த நொடி அது எழுந்து ஓடிப்போனது. பாட்டியின் கைகளில் இப்பொழுது ரோல்டு கோல்டு பித்தளை காசு மாலையின் குவியல். ஒரு மண்பானை இருக்கா? அடுத்த நொடியே அதுவும் வந்தது. பாட்டி ஒரு துணிப்பை வைத்திருந்தாள். அதிலிருந்து ஒரு குப்பியை எடுத்தாள். அதனுள் உதக நீர். அதை மண்பானையில் கொட்டினாள். கிட்டத்தட்ட பாதியளவு நிரம்பியது. துணிப்பையில் பலவித மூலிகைகள் இருந்தன. அழகம்ம, நான் சொல்றபடி செய். பாட்டியின் கட்டளை அழகம்மையை இயக்க ஆரம்பித்தது. அந்த வேற எடுத்து பானையில போடு. போட்டாள். அந்த சொர்ண சக்தி எடுத்து உன் உள்ளங்கையில வச்சு கசக்கி பிழிஞ்சு அந்த சாற்றை பானையில விடு. விட்டாள். அந்த செந்தூரத்தை, பஸ்பத்தை, மெழுக, உப்பை எடுத்து உள்ளங்கையில வச்சு தேய்ச்சு பானையில போடு. போட்டாள். இந்த நகைகளை அதுக்குள்ள போடு. நகைகள் பானையின் மூலிகை கரைசலில் விழுந்து மூழ்கின. உன் கையால இந்த பானையை எடுத்துக்கிட்டு போய் மொட்டை மாடியில நிலா வெளிச்சம் விழுற மாதிரி வை. வைத்து விட்டு வந்தாள். இந்தா, இந்த துணிப்பையும் இதுல இருக்கிற எல்லாமும் இனி உனக்கு சொந்தம். பாட்டியம்மா, இது எனக்கு எதுக்கு? நான் மூச்சை நிறுத்திக்கலாம்னு இருக்கேன். எனக்கு எதுக்கு இதெல்லாம்? அப்படி என்ன இருக்கு இதுல? என் குருநாதர் பரஞ்சோதி சாமிங்கிறவரு எழுதின ஓலைகள், என் அனுபவத்துல நான் எழுதின டைரி. அதெல்லாம் அவ்வளவும் ரகசியங்கள், சொர்ணஜால ரகசியங்கள். அப்படின்னா போக போக விளங்கும். ஆமா, உங்க கூட வந்த வைத்தியன் திரும்பிட்டானா? அவர் வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? பாட்டியம்மாள் சிரித்தாள். சிரிக்காம சொல்லுங்க, நீங்க யாரு? நானா? நான் ஒரு பிச்சைக்காரி. பாண்டித்துறை தாத்தா மாதிரியே சொல்றீங்களே. பாண்டித்துறையும் என்ன மாதிரி தானே. சரி, மொட்டை மாடியில நிலா வெளிச்சத்துல அந்த பானையை வைக்க சொன்னீங்களே, என்ன ஆகும்? நாளைக்கு சூரிய உதயத்தின் போது பாருங்களேன், அது தங்கமாயிடுமா? பாட்டி சிரித்தாள். இப்ப நீங்க செஞ்சதுதான் ரசவாதமா? மீண்டும் சிரித்தாள். ஆமா, இந்த பைய அவங்கிட்ட கொடுத்துருங்க. உங்க பேச்சு, சிரிப்பு எல்லாமே புதிரா இருக்கு. அப்படியே இருக்கட்டும். மனுஷ வாழ்க்கையே புதிர்களால ஆனதுதானே. சரி, என்கிட்ட ஏதோ உதவி கேட்டீங்களே, என்ன உதவி? வாங்களேன் சொல்றேன். அவர்களால் அதற்கு மேல் பாட்டியிடம் பேச முடியவில்லை. வெளியே வாசலுக்கு வந்தனர். வீதியே வெறிச்சோடி கிடந்தது. என்ன இது, ஒருத்தரை கூட காணல. எல்லாரும் தன்னை மறந்துட்டாங்களோ என்னவோ. பாட்டி மீண்டும் புதிர் போட்டாள். வீதியில் குதிரை வண்டி மட்டும் நுழைந்திருந்தது. கூப்பிட்டு வந்தது போல வீட்டு வாசலில் நின்றது. பாட்டியம்மா, வண்டியை வர சொன்னீங்கன்னு ஒருத்தன் சொன்னான்.
என்றான் வண்டிக்காரன். எப்பொழுது வரச் சொன்னால்? கேள்விகளோடு வண்டியில் ஏறினார்கள். ராமரத்தினம் ஓடிப்போய் வீட்டின் கதவை பூட்டிவிட்டு சாவியோடு வந்தார். குதிரை வண்டி ஓட ஆரம்பித்தது. அத்தியாயம் 7. ஏக சிந்தனையில் இருந்தார் பலராமையா. என்ன சாமி, பாட்டியம்மாவை தேடி போயும் பார்க்க முடியலங்கிற கவலையில இருக்கீங்களா? காளையப்பன் கச்சிதமாக அங்கே வந்து கேட்டான். ஆமா காளையப்பா, அவங்கள பார்த்தே தீரணும். அப்ப அவங்க கிட்ட ஏதோ இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா. ஒரு பிச்சைக்காரி மாதிரி இருந்துகிட்டு ஜீவநாடிய தட்டி எழுப்புறாங்கன்னா அவங்க கிட்ட நிச்சயமா ஏதோ இருக்கு. அதான் சித்த சன்னியாசின்னு சொன்னீங்களா? ஆமா, அவங்க சித்த சன்னியாசியாத்தான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு பொம்பளை சித்தர்கள் யாருமே இல்லைங்களே. இவங்க சித்தர்களுக்கு மேல ஒரு படி மேல போனவங்களா இருக்கணும். அப்படிப்பட்டவங்க எதுக்கு பிச்சை எடுக்கணும்? பிச்சையில 2 வகை. தரித்திரத்தால பிச்சை எடுக்கிறவங்க ஒரு வகை. தேவைக்கு மேல எதுவும் வச்சுக்காம உயிர் வாழ்றதுக்காக மட்டுமே பிச்சை எடுக்கிறது இன்னொரு வகை. ஒன்று பிச்சை, இன்னொன்று பிச்சை. பிச்சைன்னா சன்னியாசிகளோட லட்சணத்துல அது ஒன்று. புதுசா இருக்கே. உனக்கு தெரியலன்னு சொல்லு. மனித பிணங்களை பிச்சு தின்ற அகோர சன்னியாசில இருந்து மண்ட ஓட்ட பாத்திரமா பயன்படுத்துற காபாலிக சன்னியாசிகள் வர எவ்வளவோ பேர் இருக்காங்க. சரிங்க சாமி, பாட்டியம்மாவை பார்த்து என்ன பண்ண போறீங்க? நிச்சயமா அந்த பாட்டியம்மாவுக்கு பல சித்துகள் தெரிஞ்சிருக்கும். ஒரு குருவுக்காகத்தான் நான் அலையறேன். நான் தேடுற குருவா அவங்க அமைஞ்சிட்டா எவ்வளவோ சித்துக்களை கத்துக்க முடியும். சித்து வேலை செய்யறவங்கள இந்த சமுதாயத்துல யாரும் பெருசா மதிக்கிறது இல்லைங்களே. ஏமாத்து வேலைக்காரங்கன்னு தானே அவங்கள பத்தி சொல்றாங்க. புரியாதவன் 1000 சொல்லுவான். உன்னை போல தொடநடுங்கிகள் இப்படித்தான் கேள்வி கேட்பாங்க. லட்சியவாதி தன் காரியத்துல குறியா இருப்பான். அப்ப பாட்டியம்மாவை விட போறதில்லையா நீங்க? நிச்சயமா விட போறதில்ல. அவங்க யாரு, எங்க தங்கி இருக்காங்கன்னு எல்லாத்தையும் எப்படியாவது தெரிஞ்சுக்கணும். ஒரு வழி சொல்லேன். அவங்க குற்றால அருவிக்கிட்ட பிச்சை எடுக்கிறவங்கன்னு கேள்விப்பட்டோம். அங்க கடை வச்சிருக்கிற நம்ம ஆளுங்க யாரையாவது கேட்டா? உருப்படியான யோசனை. இரவு நேரம் என்கிற தயக்கங்கள் இன்றி ஒடிந்து வளைந்து குற்றால அருவிக்கு செல்லும் பாதையை ஒட்டி பழக்கடை வைத்திருக்கும் ராமசாமியின் கடை முன் போய் நின்றார் பலராமையா. மணி 10 நெருங்கி கொண்டிருந்தது. கடையை ராமசாமியும் ஏற கட்டி கொண்டிருந்தான். வாங்க வைத்தியரே, என்ன இந்த நேரத்துல? காரணமாத்தான் ராமசாமி, இங்க ஒரு பிச்சைக்கார பாட்டியம்மா இருக்காங்களே, அவங்கள பத்தி. யாரு? காளியம்மா பாட்டியா? அவங்களே தான். அவங்க யாரு? இப்ப எங்க போயிருக்காங்க? ஏன் வைத்தியரே, உங்களுக்கு ஏதாவது சிக்கலா? சிக்கலுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? தீராத பிரச்சனை யாருக்காவது இருந்தா இப்படிதான் கேட்டு வருவாங்க. அதுவும் எதையாவது சொல்லி அனுப்பும். அப்ப அருள் சக்தி உள்ளவங்கன்னு சொல்லு. நாங்க அப்படித்தான் நினைக்கிறோம். என் கடையை நான் திறந்ததும் முதல்ல அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதையாவது கொடுத்துட்டு தான் வியாபாரத்தை ஆரம்பிப்பேன். அன்னைக்கு வியாபாரமும் அமோகமா இருக்கும். அப்ப தினமும் நல்ல சில்லறதான்னு சொல்லு. எங்க ஒரு நாள் இங்க பிச்சை எடுத்தா 10 நாள் காணாம போயிடுவாங்க. ஏன் அப்படி? யாருக்கு தெரியும்? அவங்கள புரிஞ்சுக்கிற சக்தி இங்க யாருக்கும் இல்ல. ஒரு தடவை அவங்கள ஒரு போலீஸ்காரர் பிடிச்சி தள்ளி விட்டுட்டாரு. அன்னைக்கே ஆக்சிடென்ட் ஆகி அதுல அவர் கை முறிஞ்சு போச்சு. இதை என்னன்னு சொல்ல? நான் இப்ப அவங்கள பார்க்கணுமே. நினைச்சாலாம் பார்க்க முடியாது வைத்தியரே. ஆமா, எதுக்கு இத்தனை அவசரம்? அவசரம் இல்ல, ஒரு ஆர்வம்தான். சோழியன் குடுமி சும்மா ஆடாதும்பாங்க. ஏதோ விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? சும்மா சொல்லுங்க. சில வைத்திய ரகசியங்களை தெரிஞ்சுக்கத்தான். அதான பார்த்தேன். கண்ணுல பட்டா சொல்லி அனுப்புறேன். இப்ப கிளம்புங்க. ராமசாமி கடையை பூட்டி சாவியை பாக்கெட்டில் போட்டு கொண்டான். சட்டென்று, எதுக்கும் பாண்டித்துறை தாத்தாவை போய் பாருங்க. அவங்க இருக்கிற இடம் தெரியலாம். அது யாரு பாண்டித்துறை தாத்தா? அவரும் கிட்டத்தட்ட காளியம்மா பாட்டி மாதிரி தான். அதோ அந்த கல் திண்டு மேல படுத்திருக்காரே, அவர்தான். ராமசாமி கை காட்ட வைத்தியர் காலிரண்டும் தாத்தாவை நெருங்கி நின்றன. பெரியவரே என்று கூப்பிட்டார். தாத்தாவும் நிமிர்ந்து பார்த்தார். ஊடே சின்ன பிள்ளை போல கூதை காற்று வீசி கொண்டிருக்க குளிர் காது மடலில் ஈரத்தை பூசி நரம்பை இழுத்து பார்த்தது. யாரு? என் பேர் பலராமையா, சித்த வைத்தியன். சரி, அதுக்கென்ன இப்போ? தாத்தா கேட்டபடியே போர்வையை விளக்கினார். தெருவிளக்கு வெளிச்சம் மஞ்சள் நீர் பச்சக்கென்று முகத்தில் பட்ட மாதிரி படவே பளிச்சென்று தெரிந்தது முகம். முகத்தை பார்த்த பலராமையாவுக்கு தூக்கி வாரி போட்டது. ஐயா, நீங்க என்ன தெரியுமா? நீங்க ஊத்துக்குழி மிட்டாதார் மாணிக்கவேலர் அப்பா தானே? ஓ, கண்டுபிடிச்சிட்டியா? உனக்கு மாணிக்கவேலை தெரியுமா? தெரியுமாவா? அவரோட குஷ்டரோகத்துக்கு நான் தானே மருந்து கொடுத்தவன். அப்பதான் பங்களால உங்க போட்டோவை பார்த்தேன். நீங்க கூட வடக்க கும்பமேளாவுக்கு போன இடத்துல காணாம போயிட்டதா சொன்னாங்க. நீங்களா இங்க இப்படி? உனக்கு இப்ப என்ன வேணும் சொல்லு. என்னையா கொடுமை? எதுக்கையா இப்படி பிச்சைக்காரன் மாதிரி நீங்க கஷ்டப்படணும்? நான் கஷ்டப்படுறதா உங்ககிட்ட சொன்னேனா? இப்படி வீதியில கிடந்தா என்னையா அர்த்தம்? இந்த உலகம், அதோட கஷ்ட நஷ்டம் எதுவும் எனக்கு ஒரு விஷயம் இல்லைன்னு அர்த்தம்.
நான் இப்ப சன்னியாசி. என் குடும்ப ஞாபகங்களை எனக்குள்ள மூட்டாத. போயிடு. தாத்தா சற்று சத்தம் போட்டு பேசிவிட்டு அங்கிருந்து அவராக விலகத் தொடங்கினார். ஐயா ஐயா, வராத. வந்தா உனக்கு நல்லதில்ல. கொஞ்சம் என் பேச்ச கேளுங்க. உங்களுக்கு இருக்கிற ஆஸ்தி பாஸ்திக்கு நீங்க இப்படி சுத்துறது நல்லா இல்லையா? பலராமையா பேசிக்கொண்டே பின்னால் போனார். சட்டென்று தாத்தாவின் பார்வை ஒரு தெருநாய் பக்கம் திரும்பியது. அதுவரை அமைதியாக படுத்திருந்த அந்த நாய் அவர் பார்த்த நொடி எழுந்திருந்து பலராமையாவை துரத்தத் தொடங்கியது. அதற்கு மேல் பலராமையாவாலும் அவரோடு நின்று பேச முடியவில்லை. அத்தியாயம் 8. நள்ளிரவு. தெள்ளிய வானம், ஒச்சமில்லாத நிலா பார்வை. அந்த குதிரை வண்டி குற்றால தலையை ஒரு அடிவாரச் சறுக்கத்தில் தேங்கி நின்றது. அருகில் மாந்தோப்பு, அதனுள் சில்வண்டுகளின் முழு வீச்சு கச்சேரி. மற்றபடி எங்கும் அமைதி. தோப்பின் வாசலில் ஒருவர் காத்திருந்தார். ரொம்ப நேரமா காத்திருக்கியா பழனி? கேள்வியோடு குதிரை வண்டியை விட்டு இறங்கினாள் காளியம்மாள் பாட்டி. கூடவே இறங்கினார் ராமரத்தினம். பின்னாலே அழகம்மை வடிவாம்பாள். அந்த மனிதர் மெதுவாக தலையை ஆட்டினார். எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டியா? சொல்லும்போதே அவர் குரலில் சோகத்தின் உச்சம். அழகம்மைக்கு எல்லாமே வியப்பாக இருந்தது. ஏதோ ஒன்று அதிசயமாக நடக்கப் போகிறது. உள்மனது சொன்னது. சாதாரணமாக இரவில் வெளியே செல்ல பயப்படுபவள் அந்த பயமே இல்லாதபடி பெற்றவர்களை பார்த்தாள். சரி, வாங்க போகலாம். பாட்டி அவர்களோடு உள்ளே நடந்தாள். ஏராளமான காய்ந்த சருகுகள். அவர்கள் நடக்கும்போது சரசரத்து சத்தம் போட்டன. ஒரு ஓரத்தில் குப்பையை கொளுத்த வேண்டி எரியும் தீ மயானம் போல புகை கொட்டாரத்தை அந்த மாந்தோப்பெங்கும் பரத்தி இருந்தது. பாட்டியம்மா, இப்ப இங்க எதுக்கு வந்திருக்கோம்? சொல்றேன் வாங்க. பாட்டி பிடி கொடுக்காமல் நடந்தாள். ஒரு மரத்தடியில் ஒரு யானையை போட்டு புதைக்கலாம், அப்படி ஒரு குழி. அதில் அகல் விளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது. இது என்ன குழி? விளக்கு வேற எரியுது. வடிவாம்பாளிடம் சின்ன திடுக்கிடல் வெளிப்பட்டது. அம்மா இப்ப மகா சமாதி ஆக போறாங்க. இந்த குழியை தோண்டி 1 மாசம் ஆகுது. என்ன தினசரி இங்க காத்திருக்க சொன்னாங்க. இன்னைக்கு நிஜமாலுமே வந்துட்டாங்க. தோப்பின் வாயிலில் காத்திருந்த அந்த பழனி என்னும் மனிதர் தன் விசும்பலுக்கு இடையே பேசினார். மகா சமாதி என்ற உடனேயே ராமரத்தினத்துக்கு புரிந்துவிட்டது. பரிதாபமாக பாட்டியை பார்த்தார். யமன் வந்து கூட்டிக்கிட்டு போனா நான் பதில் சொல்லணும். நானா போனா யமன் எனக்கு பதில் சொல்லணும். அதான் நானே போக போறேன். பாட்டியின் பதில் புரியாத புதிராக இருந்தது. என்ன பதில்? யமன்? புரியவில்லை. மணி என்னாச்சு? பாட்டி கேட்க ராமரத்தினம் தன் அந்த நாளைய ரோலக்ஸ் கை கடிகாரத்தை பார்த்தார். அவ்வளவாக கண் தெரியவில்லை. ஒரு மரத்தில் தீப்பந்தம் ஒன்று தகதகத்து கொண்டிருந்தது. அதன் கிட்டே சென்று பார்த்தார். மணி 12 கடந்து விட்டிருந்தது. 12 தாண்டிடுச்சு பாட்டியம்மா. நல்லது, ஏகாதசி திதி வந்தாச்சு. இந்திரியங்கள் விஷம் சுரக்கிற நேரம் இது. இப்போ உயிர் அடங்கினா விஷமும் அடங்கும். என்ன சொல்றீங்க? மனுஷ வாழ்க்கையில எவ்வளவோ ரகசியங்கள். புரிஞ்சவங்களுக்கு அது அதிசயம்னு தான் சொல்லணும். அதிசயமா? ஆமா, என் குருநாதர் பரஞ்சோதி சாமிங்கிறவரு அவைகளை எழுதியே கொடுத்திருக்காரு. அது அந்த துணிப்பையில இருக்கு. அது இந்த உலகத்துக்கு பயன்படட்டும். என்ன அது? 1-2 சொல்லக்கூடாதா? சொல்றேன். நமக்கு உடம்பை தருபவன் தந்தை. அதை வளர்த்து அதுக்கு உயிர் தருபவள் தாய். உயிர் உடம்பு உலகுக்கு வந்த பின்னே அதுக்கு ஒளி தருபவன் குரு. இவர்கள்தான் தெய்வம். மற்ற தெய்வங்கள் கூட தேவர்கள்தான். ஆரோக்கிய உடம்போட ஒளியான கல்வியோட இருந்துட்டா மட்டும் இந்த பிறவிய கடந்துட முடியாது. அதுக்கு ஆசிகளை அள்ளித்தர்றதுல மலை மேல இருக்கும் கோயில்களுக்கு தான் முதலிடம். இது தெரிந்து மலை ஒளி அருள் பெற்று நெறி தவறாமல் வாழ்ந்தால் அவங்களுக்கு மறுபிறப்பு கிடையாது. முக்திதான்ங்கிறது ஒரு ரகசியம். அப்படின்னா நீங்க சொல்றத பார்த்தா தரைமேல உள்ள கோவில்களுக்கு உன் கேள்வியில குயுக்தியும் ஒப்பிட்டு பார்க்குற தன்மையும் இருக்கு. ஏன், எதனால, எப்படிங்கிற கேள்விகளை எதிர்மறையா சிந்திச்சா இப்படித்தான் வெளிப்படும். எதனால மலையகத்து கோயில்களுக்கு முதலிடம்னு கேட்டா தெளிவான விடை கிடைக்கும். ஒரு சன்னதிக்கு வர்றதுக்கு முன்னால உடம்போட சக்கர ஆதாரங்கள், சுரப்பிகள் விழிப்புல இருக்கணும். நீ மலையேறும்போது மனம் உடம்பு இரண்டுலையும் இது சுலபமா நடக்குது. இந்த விழிப்புக்கு சாற்றாகிய பிராணனின் பங்கும் உண்டு. சுத்தமான காற்றுக்கு மலையகங்கள் இடமளிக்கிறதால சுத்த பிராணனும் ஒரு உதவியா நமக்கு அமையுது. ஆகையால சன்னதி முன்னால போய் நிக்கும்போது அங்க நிலவர அருள் அலைகளை உடம்பு அதிகமா சுவீகரிச்சுக்குது. அந்த அருள் அலைகள் தான் நம்ம சிந்தனைக்கும் எண்ணத்துக்கும் அடிப்படை. கோள்களின் பிடியில அவைகளின் ஆதிக்கத்துக்கு தகுந்த மாதிரி சிந்திக்கிற சிந்தனைகளையும் ஒழுங்குபடுத்தி அதை சலவை செய்யற ஆற்றல் அருள் அலைக்கு மட்டும்தான் உண்டு. அருள் அலை ஆற்றல் அதிகரிக்க அதிகரிக்க கோள்களின் பிடி தளரும். நாம யாருங்கிறதுல இருந்து பிரபஞ்சம் வரை எல்லாம் புரிய வரும். யாரும் வந்து போதிக்க வேண்டாம். எதையும் சொல்லி விளங்க வைக்க வேண்டாம்.
தானாவே எல்லாம் புரியும். என் குருநாதர் எனக்கு வித்தை தான் கத்து தந்தாரு. நான் யாருங்கிற கேள்விக்கு அவர் பதிலே சொல்லல. அது நானே ஒரு நாள் உணர்ந்தேன். இப்ப பரமாத்மாவோட ஐக்கியப்பட தயாராயிட்டேன். இந்த குழியில நான் அமர்ந்து தியானம் பண்ண போறேன். என் தலை சாயும் போது இந்த உடம்பை இயக்கிய பிராணன் பிரிஞ்சுதுன்னு பொருள். அந்த பிராணனாகிய ஆத்மாவுக்கு அதன் பிறகுதான் ஆற்றல் அதிகம். அது தன்னை அறிய வேண்டி அலையும் என்னை போன்றவர்களுக்கு உதவி செய்ய இங்கேயே சுற்றி சுற்றி வரும். எனது பிராணனுக்கு ஒளிய தந்தவரு என் குரு பரஞ்சோதி. அவர் ஆண் அல்ல, பெண். எனக்கு பிறகும் அந்த ஒளி தொடரணும். அதுக்காக நான் பிரார்த்தனை செஞ்ச போதுதான் அழகம்மை உருவுல எனக்கு வழி கிடைச்சது. ஒரு நீண்ட விளக்கத்தை அதுவரை தந்து வந்த பாட்டி அழகம்மையை ஆசை பொங்க பார்த்தாள். பிறகு, பழனி, நீ அழகம்மையோட போய் பால் கொண்டு வா என்றாள். அழகம்மையும் பழனியும் விலக பாட்டி தொடர்ந்தாள். அழகம்மைக்கு கர்ம வினைப்படி ஆயுள் முடிஞ்சு போச்சு. இப்ப இருக்கிற அவ வாழ்க்கை விதியை மீறிய ஒரு வினை செயல். அதுக்கு அர்த்தம் இருக்கு. கோள்கள் அவளை எதுவும் செய்யாது. கோள்களோட பிடிய விட்டு விலகிய எல்லா உயிருமே மற்றவர்களுக்கு மருந்தை போன்றது. மருந்துன்னா மூலிகைன்னு சொல்லலாம். அழகம்மையும் ஒரு மூலிகை. அவ எப்படிப்பட்ட மூலிகைங்கிறது ஏன் வயசு வரும்போது அவளுக்கு புரியும். அதன் பிறகு அவளும் என்னை போலவே இந்த பாதைக்கு வந்துடுவா. பாட்டி முடித்த மறுநொடி ராமரத்தினம் தடுமாறி போனார். வடிவாம்பாள் வேகமாக கேட்டாள், அப்ப என் மகளுக்கு குடும்ப வாழ்க்கை கிடையாதா? அவளும் சன்னியாசிதானா? என் வயசு வரும்போதுன்னு சொன்னேன். இப்ப என் வயசு எவ்வளவு தெரியுமா? அவர்கள் இருவரும் மலங்க மலங்க பார்த்தனர். எனக்கு இப்ப 80 ஆகுது. நானும் அழகம்மை மாதிரியே தான். அந்தஸ்தும் காசும் பணமும், குறிப்பா தங்கம் தான் என் கல்யாண வாழ்க்கைக்கு குறுக்க நின்னுது. வெறுத்து போய் தற்கொலையில இறங்கினேன். பரஞ்சோதிமாவால உயிர் பிழைச்சேன். எந்த தங்கம் என் வாழ்க்கைக்கு குறுக்க நின்னுதோ அதை நான் நினைச்ச மாத்திரத்துல செய்ய முடிஞ்சவளா மாறினேன். ஆனா என்னாலையும் ரசவாதம் செய்ய முடியும். ரசவாதம் செய்ய தேவையான மூலிகையில நானும் ஒருத்திங்கிறது எனக்கு குடும்ப வாழ்க்கையில இருந்தவரை தெரியாது. அப்ப என் மக இப்போ ஒரு ரசவாத மூலிகையா? ஆமா, அவளும் ஒரு மூலிகை. அவளே ஒரு மூலிகை. அவள் கைகளுக்கு இப்ப அசாதாரண சக்தி உண்டு. பட்டுப்போன ஒரு செடியை கூட அவ வருடி கொடுத்தா அதுக்கு உயிர் வந்துடும். அவ நினைச்சா 1 லாரி தங்கத்தை ஒரு நாள்ல செய்யலாம். ஆனா பாட்டி போட்ட ஆணாவில் ஏக அழுத்தம். என்ன பாட்டியம்மா அந்த ஆணாவுக்கு அர்த்தம்? இந்த உண்மை அவளுக்கு தானா தெரியற வர நீங்க அவளுக்கு தெரிவிக்க கூடாது. ஆசையால உந்தப்பட்டு நீங்க அவளுக்கு அதை தெரிவிச்சா அதிகபட்சம் அவ ஆயுள் 1 நாள் தான். எப்படியோ ஏதோ ஒரு விதத்துல மரணம் வந்து அவளை கொண்டு போயிடும். அவளோட ரசவாதம்ங்கிற அற்புத கலையும் செத்து போயிடும். அந்த கலை வாழறதும் சாகிறதும் இனி உங்க கையில தான். பாட்டி வைத்த முத்தாய்ப்பு இருவரையும் ஒரு மிரட்டு மிரட்டிற்று. கையில் பால் செம்புடன் அழகம்மையும் வந்து சேர்ந்தாள். பார்க்க அன்னபூரணி போலவும் தெரிந்தாள். அழகம்மை, அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கட்டுமா? கேள்விக்கு அழகம்மை பதற்றமே இல்லாமல் தலையை ஆட்டினாள். பழனிக்கு கண்களில் நீர் துளிர்த்திருந்தது. ஏன் அழுகிற பழனி? நான் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன். ஆனா உங்க கூடவே தான் இருக்க போறேன். பழனி பதிலுக்கு காலில் விழுந்தான். எழுந்தான். இந்த குற்றாலத்துல என்னை பயன்படுத்திக்க நினைச்சவங்க எவ்வளவோ பேர். ஆனா நீ ஒருத்தந்தான் எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்ச. அதனாலேயே உன் தோப்புக்குள்ள நான் ஐக்கியமாகறேன். போயிட்டு வரட்டுமா? பழனி அரைமனதாக தலையை அசைத்தான். பாட்டியும் குழிக்குள் இறங்கினாள். அமர்ந்தாள். தியானம் ஆரம்பமாயிற்று. நொடிகள் நிமிடங்களை எட்டி பிடித்தது. நிமிடமும் மணிகளை எட்டி பிடித்தது. மணிகளும் சரியாக சூரிய உதயத்தை தொட்டு பொலபொலவென்று விடியலை தொட்டு நிற்க காளியம்மாள் பாட்டியின் சிரம் ஒரு பக்கமாக சாய்ந்தது. அம்மா! பழனியிடமும் ஒரு உச்சபட்ச கதறல். அதன் பிறகு பால் செம்பை வைத்திருந்த அழகம்மை அதை பாட்டியின் தலையில் கொட்டி அபிஷேகித்தாள். மண் கவலங்கள் சரிந்து பாட்டியை அப்படியே மூடின. மூடிய இடத்துக்கு மேல் அந்த அகல் விளக்கு தொடர்ந்து எரிய ஆரம்பித்தது. ராமரத்தினமும் வடிவாம்பாலும் அழகம்மையை கூட்டிக் கொண்டு கிளம்பினர். ஏதோ ஒரு சொப்பனம் கண்ட மாதிரிதான் இருந்தது. தோப்புக்கு வெளியே வந்தபோது பாண்டித்துரை தாத்தா குளித்துவிட்டு காவி வேட்டியை தலைக்கு மேல் கொடி பறப்பது போல பிடித்தபடி வந்து கொண்டிருந்தார். அழகம்மையை பார்க்கவும் நின்றார். தாத்தா, எங்கம்மா இங்க? பாட்டியம்மா முக்தி அடைஞ்சிட்டாங்க தாத்தா. கடவுளே, என்ன சொல்ற நீ? தோப்புக்குள்ள போய் பாருங்க. தாத்தா உள்ளே ஓடினார். எரியும் விளக்கு அவருக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்துவிட்டது. தாத்தாவிடம் சில நொடிகள் தான் தடுமாற்றம். அதிலிருந்து மீண்டவர் கைகளை கூப்பினார். பழனி பார்த்து கொண்டே இருந்தான். பழனி, ஐயா, இனி இது பிருந்தாவனம் பழனி. நான் இங்கேயே தங்கிடட்டுமா? நீங்க இங்கேயே தங்கிடுவீங்கன்னு பாட்டியம்மாவும் சொல்லியிருந்தாங்கய்யா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் பழனி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்க சின்னதா ஒரு கோயில் கட்டணும். என்ன? பெருசாவே கட்டுவோம்யா. அதான் 1 பங்குக்கு 4 பங்கா மரங்கள் காய்க்குதே. காசுக்கா பஞ்சம்?
தினசரி 6 கால பூஜை, பஜனை, நாமாவளி எல்லாம் சொல்லணும் பழனி. எல்லாத்தையும் அமோகமா செஞ்சிருவோம்யா. அழகம்மை கல்யாணத்துக்கும் ஏதாவது செய்யணும். அதை நான் செஞ்சிட்டேன்னு சொல்லுன்னாங்க பாட்டியம்மா. அப்படியா? அடடே, எனக்கு ஒரு வேளையும் வைக்கலையே. பாண்டித்துரை தாத்தா கசிந்துருகினார். அவ்வளவையும் கனத்த இதயத்தோடு பார்த்துவிட்டு ராமரத்தினம் மகளோடு புறப்பட்டார். அத்தியாயம் 9. வீட்டுக்குள் நுழைந்தவுடன் முதல் காரியமாக மாடிக்குத்தான் ஓடினார் ராமரத்தினம். முதல் நாள் இரவில் நிலவை பார்க்கும்படி வைத்திருந்த மண்பானையை ஓடிப்போய் கையில் எடுத்தார். உள்ளே மூலிகை சாறு சுண்டி சுருங்கி பலவித நிறங்களோடு தெரிந்தது. கையை விட்டு அலசி பித்தளை நகைகளை அவசர அவசரமாக வெளியே எடுத்தார். பாசி பிடித்த மாதிரி அதில் மூலிகை பசை. வடிவாம்பாலும் அழகம்மையும் பின்னாலேயே வந்து அவர் கையில் உள்ளதை பார்த்தனர். வடிவு, அழகு, அதை கழுவணும், தண்ணி கொண்டா, ஓடு. ஏன் பதட்டப்படுறீங்க? பொறுமையா பாப்போமே. இப்ப என்ன? தங்கம் புள்ள, தங்கம், அவ்வளவும் தங்கம். இது மட்டும் தங்கமா இருந்துட்டா நான் தான் இனி குபேரன். இந்த ஊர் குபேர பட்டணம். ஓடு, தண்ணிய கொண்டா. கிறுக்கு குரலில் அலறினார் ராமரத்தினம். வடிவாம்பாள் தண்ணீருடன் வந்தாள். அவசர அவசரமாக கழுவினார். பக்கத்து வீட்டு மாடியில் துணிக்காய போட வந்த செந்தாமரை பார்க்கிற மாதிரி தெரிந்தது. அப்படியே மூவரும் கீழே இறங்கினார்கள். கழுவி முடித்த நகைகள் பளபளவென்று மின்னின. தங்கம்தான், தங்கம் ஆயிடுச்சு. தங்கம்தான் இல்ல? வடிவாம்பாளின் முகத்தில் சூரிய பிரகாசம். இரு, போய் நகைக்கடைக்காரர்கிட்டயே காட்டி சோதிச்சு வந்துடுறேன். வெளியேறி பறந்தார். அரை மணி நேரத்திலே திரும்பி வந்தார். வடிவு, வடிவு, அவ்வளவும் தங்கம்தான். தங்கம்னா தங்கம், சொக்க தங்கம் புள்ள, சொக்க தங்கம். வடிவு வாயை பிளந்தாள். அழகம்மை ஆச்சரியமாக பார்த்தாள். என்ன அழகு பாக்குற? நீ இப்ப தங்கம் செய்ய தெரிஞ்சவ. நீ மனசு வச்சா 1 லாரி தங்கம் செய்யலாம். ராமரத்தினம் குரலில் சந்தோஷம் பீறிட்டது. வடிவாம்பாளுக்கு பகீர் என்றாகிவிட்டது. என்னங்க நீங்க? இத போய் அதுகிட்ட சொல்லிக்கிட்டு பாட்டியம்மா சொன்னது மறந்து போச்சா? எச்சரிக்கை செய்தாள் வடிவாம்பாள். சட்டென்று அவளை தனியே அழைத்து கொண்டு ஒதுங்கிய ராமரத்தினம், பைத்தியம் பைத்தியம் என்றார். யார் பைத்தியம்? நானா நீங்களா? நீதான். அவ யாருங்கிறத அவளுக்கு சொல்லாம அவளை கொண்டு நாம எவ்வளவு தங்கம்னாலும் செஞ்சுக்கலாம் இல்லையா? நீங்க அப்படி வரீங்களா? பின்ன எப்பேற்பட்ட சந்தர்ப்பம் இது? விடலாமா? இருந்தாலும் பயமா இருக்குதுங்க. நம்ம அழகுக்கு ஏதாவது ஆயிட்டா? ஒன்னும் ஆகாது. அப்படியே ஆனாதான் என்ன? ராமரத்தினம் ஒரு இமாலய அதிர்ச்சியை சாதாரணமாக அளித்தார். வடிவாம்பாள் அகண்ட கண்களோடு பதிலுக்கு பார்த்தாள். என்ன பாக்குற? 1 லாரி தங்கம் நம்மால நினைச்சு பார்க்க முடியுமா? 10 தலைமுறைக்கு உக்காந்து சாப்பிடலாம். 1 லாரி தங்கத்துக்காக ஒரு பொண்ணை கொடுத்தாதான் என்ன? வடிவாம்பாளின் இதயத்தில் ஒரு இடியை இறங்கியது. உள்மனது பாவி மனுஷா என்று மலை உச்சியில் கத்துகிற மாதிரி கத்திற்று. அப்படி பார்க்காத வடிவு. இந்த மாதிரி சந்தர்ப்பம் எல்லாம் கோடியில ஒருத்தனுக்கு, அதுவும் ஒரே ஒரு தடவை தான் வரும். அதோ அந்த பை நிறைய மூலிகை இருக்கு. ஏடுங்க எங்க எது கிடைக்கும்னு சொல்ல போகுது. எதுக்கு விடணும்? அத அப்ப அந்த வைத்தியர்கிட்ட கொடுக்க போறது இல்லையா? எனக்கு என்ன தலையெழுத்தா? ஏண்டி, அது அம்புட்டும் ரகசியம்டி. சாதாரண ரகசியம் இல்ல, ரசவாத ரகசியம், குபேர ரகசியம், தங்க ரகசியம், சொர்ண ரகசியம். ராமரத்தினத்துக்கு தங்க பைத்தியம் தலைக்கு ஏறிவிட்டது போல தோன்றியது. வேண்டாங்க, பாட்டியம்மா அப்புறம் நம்மள சும்மா விடாது. என்ன பண்ணும்? சமாதிய பொழந்துகிட்டு வந்து காளி மாதிரி சூளம் எடுத்து குத்தி புடுமாக்கும். பைத்தியம். செஞ்சாலும் செய்யுங்க. செத்துட்ட நம்ம பொண்ணுக்கே உசுர கொடுத்துச்சே. அது கொடுக்கும்போது பாத்தியா நீ? நம்ம மக சாகவே இல்லைன்னு நான் சொல்றேன். அழகும் என்ன சொன்னான்? தூங்கி எந்திரிச்ச மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொன்னால. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு தங்க கிறுக்கு பிடிச்சுக்கிச்சு. அதுக்காக கொலை கூட செய்வீங்க போல இருக்குதே. தாராளமா செய்வேன். நீ தான் கிடந்து அலட்டுற. இந்த மாதிரி நேரத்துலதான் நாம சாமர்த்தியமா நடந்துக்கணும். அது புரியல உனக்கு? யோசிச்சு பாரு. குண்டுமணி தங்கத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். ராமரத்தினம் கண்களில் ஆசை குற்றால வெள்ளமாய் வழிந்தது. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். எனக்கு மக முக்கியம். அவ வாழ்க்கை முக்கியம். காசும் பணமும் எப்ப வேணா வரும். ஆனா என் மக போனா வரமாட்டா. ஏன் வரமாட்டா வடிவு? உனக்கு நான் தரேன். நமக்கு என்ன வயசா ஆயிடுச்சு? வடிவாம்பாளுக்கு அடிவயிற்றில் சொரேல் என்று கத்தி பாய்ந்த மாதிரி ஆகிவிட்டது. பேச்சே வரவில்லை. வெறித்தாள். என்னம்மா அங்க பண்றீங்க? அப்பா என்ன சொல்றாரு? அழகம்மை கேட்டுக்கொண்டே வந்தாள். அவள் வரவும் ராமரத்தினத்திடம் மௌன பேச்சிலும் திசை மாற்றம். ஒண்ணுமில்லடா, 30 பவுனுக்கு 50 பவுனே இப்ப நம்ம கிட்ட இருக்கு. உனக்கு இப்ப பாத்திருக்கிற மாப்பிளைய விட இன்னும் நல்ல மாப்பிள்ளையே பார்க்கலாம்னே. அதான். அடுத்த நொடி அழகம்மைக்கு சுரீர் என்றது. என்னப்பா நீங்க? எனக்கு வேற மாப்பிள்ளையா? ஏமா, பார்த்தா என்ன? நீ என்ன இப்ப சாதாரண பொண்ணா? சாதாரண பொண்ணு இல்லாம உங்களுக்கு என்ன வந்துச்சுப்பா? ஏன் இப்படி உளறீங்க? சரி சரி, அதையெல்லாம் பிறகு யோசிப்போம். நீ போ. நானும் உன் அம்மாவும் பேசி ஒரு முடிவுக்கு வந்த பிறகு
நீ உன் விருப்பத்தை சொல்லலாம். என் விருப்பம் எப்பவும் ஒரே விருப்பம்தான். எனக்கு பார்த்த மாப்பிள்ளைய தான் நான் கல்யாணம் செஞ்சுக்குவேன். இதுல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது, ஞாபகம் இருக்கட்டும். அதிரடியாக சொல்லிவிட்டு அவள் விலகினாள். சரி ஒழியுது, சாக போறவ எவனை கட்டுனா எனக்கு என்ன? நான் இப்பவே போய் பித்தளை நகைங்களை ஒரு மூட்டை அள்ளிக்கிட்டு வரேன். இன்னைக்கு ராத்திரி அவ்வளவும் மொட்டை மாடியில நிலா பார்க்க தங்கமாகணும். மத்ததெல்லாம் பொறவுதான். ராமரத்தினம் ஆசையை கொட்டிவிட்டு செல்ல வடிவாம்பாளுக்கு நெஞ்சை பிசைந்தது. இதை யாரிடம் சொல்லி அழுவது என்றும் தெரியவில்லை. பார்வை தன்னிச்சையாக அந்த துணிப்பை மேல் சென்றது. சட்டென்று ஒரு முடிவுக்கு வந்தவள் ஓடிப்போய் அதை கையில் எடுத்தாள். அத்தியாயம் 10. ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார் பலராமையா. கதவு தட்டப்படும் சத்தம் கண்களை திறக்க செய்தது. போய் கதவை திறந்தார். துணிப்பையுடன் நின்று கொண்டிருந்தாள் வடிவாம்பாள். வாங்கம்மா, வாங்க உள்ள. இந்த பைய உங்ககிட்ட கொடுக்கத்தான் வந்தேன். என்ன பை இது? காளியம்மா பாட்டி இதை உங்ககிட்ட சேர்க்க சொன்னாங்க. அப்படியா? அவங்க இப்ப எங்க? சொன்னா அதிர்ச்சி அடையக்கூடாது. இன்னைக்கு அதிகாலையில தான் அவங்க மகா சமாதி ஆனாங்க. கடவுளே, நிஜமாவா? ஆமா, மாந்தோப்புல தான் அவங்க சமாதி ஆனாங்க. நீங்க போனா தரிசிக்கலாம். இந்தாங்க, இத பிடிங்க முதல்ல. இதுல என்ன இருக்கு? அவங்களுக்கு என்ன எப்படி தெரியும்? உங்க கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு விடை தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும். நீங்க ஒரு சித்த வைத்தியர். உங்க வைத்தியத்துக்கு பயன்பட வேண்டிய விஷயங்கள் இதுல இருக்கு. உங்ககிட்ட இது சேர்ந்தா ஊருக்கு நல்லதுன்னு பாட்டியம்மா நினைச்சிருக்கலாம். அதத்தான் என்னால சொல்ல முடியும். அம்மாடி, நான் இந்த மாதிரி விஷயத்துக்காகத்தான் அவங்கள பார்க்க துடிச்சேன். நேத்து ராத்திரி கூட தேடிக்கிட்டு போனேன். ஏமாற்றம் தான் மிச்சம். ஆனா இப்ப அவங்களே கொடுத்ததா சொல்லி இத கொடுக்குறீங்க. ரொம்ப நன்றிமா, நன்றி. இன்னொரு விஷயம். என்னம்மா? இதை என் கணவர் வந்து திரும்ப கேட்டா எந்த காரணத்தை கொண்டும் கொடுக்க கூடாது. அப்படின்னு அவர் வந்து கேட்பாரா? கேட்டாலும் கேட்கலாம். அவருக்கு இப்ப தங்க கிறுக்கு பிடிச்சிருக்கு. இதுல ரசவாதம் பண்றது பத்தியும் இருக்கு. ஆகையால அவர் இத உங்ககிட்ட இருந்து திரும்ப கேட்கலாம். என்னது? ரசவாத ரகசியம் பத்தி இதுல இருக்கா? ஆமா, இந்த ரகசியம் உங்கள மாதிரி சித்த வைத்தியர்களால பாதுகாக்கப்படணுங்கிறது தான் பாட்டியம்மா விருப்பம். என் கணவரோ வேற மாதிரி நினைக்கிறாரு. வடிவாம்பாள் வைத்தியரை ஒரு உலுக்கே உலுக்கிவிட்டாள். அவர் கைகள் வேகமாக பையை அலசியது. ஒரு சிறிய குடுவை, அதில் உதக நீர், ஒரு மரப்பெட்டி, அதில் விதவிதமாய் வேர்கள், மூலிகை இலைகள், அதன் விதைகள், நடுநடுவே ஏட்டுக்கட்டு. அவர் கைகள் நடுங்கிற்று. உடம்பில் வியர்வை பெருகிற்று. அவ்வளவும் செல்வம், அழிக்க முடியாத செல்வம். நான் இத கட்டி காப்பாத்துவேன். நீங்க கவலைப்படாதீங்க. தைரியமா போயிட்டு வாங்க என்று படபடப்போடு சொன்னார். நீங்க இங்க இருந்தா உங்களோட என் கணவர் மோதலாம். அவர் கொலை வெறியில இருக்காரு. ஆகையால. புரியுதம்மா, புரியுது. நான் இந்த ஊரை விட்டே கூட போயிடுறேன். போதுமா? நீங்க எங்க வேணா போங்க. உங்க உடம்புல உயிர் இருக்கிறவரை இந்த ஊருக்கு மட்டும் வரக்கூடாது. குறிப்பா என் மகளை மட்டும் பார்க்கவே கூடாது. உங்க மகளை நான் எதுக்கு பார்க்கணும்? அவங்க கிட்ட எனக்கு என்ன இருக்கு? எனக்கு தேவையெல்லாம் மூலிகைகள். அதுக்காக காடு காடா அலைய போறேன். இந்த ஊர்ல இனி எனக்கு வேலையும் இல்ல. வடிவாம்பாள் அதை கேட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டாள். ஒருவேளை நீ பார்க்க நினைத்தாலும் அவளை பார்க்க முடியாது. அவள்தான் இந்த மண்ணை விட்டு அமெரிக்காவுக்கு மாப்பிள்ளையோடு பறந்து விடுவாளே. வீட்டுக்குள் நுழைந்த போது எதிரில் ராமரத்தின எரிமலை. வடிவு, எங்க அந்த துணிப்பை? தெரியும், அதை பத்தி தான் கேப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பை எங்க? அதுல இருந்த மூலிகை சரக்கெல்லாம் எங்க? எல்லாம் பத்திரமா இருக்கு. அது எங்க இப்போ? முதல்ல அழகு கல்யாணத்தை முடியுங்க, பிறகு கேளுங்க. சாக போறவளுக்கு எதுக்கடி கல்யாணம்? அதனாலதான் கல்யாணம் பண்ணணுங்கிறேன். அவளுக்கு கல்யாணம் ஆகணும். 1 வருஷமாவது அவ கல்யாண வாழ்க்கை வாழணும். அதுக்கு பிறகு உங்க பேராசைய பத்தி யோசிப்போம். என் ஆசையோட உன் ஆசைய மோத விடுறியா? வேண்டாம் வடிவு. நீ கதவை தட்டுற லட்சுமிய கழுத்தை பிடிச்சு தள்ளி விரட்டுற. அந்த லட்சுமிய 1 வருஷம் கழிச்சு வந்து தட்டுன்னு தான் சொல்றேன். அதுக்குள்ள எனக்கும் ஒரு பேரனோ பேத்தியோ பிறந்துடும். மக போனாலும் பேரன் பேத்தி முகத்துல அவளை பார்க்கலாம் இல்லையா? வடிவாம்பாள் அற்புதமாக சமாளித்தாள். ராமரத்தினம் கொடூரமாக முறைத்தார். முறைக்காதீங்க. மீறினா அந்த பையும் அதுல இருக்கிற சரக்கும் எரிஞ்சு சாம்பலாயிடும். அந்த அதட்டலும் மிரட்டலும் ராமரத்தினத்தை கட்டி போட்டது. பொங்கி புரண்டு திமிங்கலத்து வால்பாகமாய் மனதில் அரைந்தபடி கிடக்கும் ஆசையை அடக்குவது மிகச் சிரமமாக இருந்தது. ஆனால் வடிவாம்பாள் தான் பெரிய பூட்டாக போட்டுவிட்டாளே. அந்த விமானம் விண்ணில் ஏறியது. அப்பாடா! விமான நிலையத்தில் இருந்து வெளியே வந்த வடிவாம்பாளிடம் நிம்மதி பெருமூச்சு. காத்திருக்கும் டாக்ஸியில் ஏறி அமர்ந்தாள். ராமரத்தினம் பார்வை என்னவோ விமானம் மேலேயே இருந்தது. அந்த விமானம் ஒரு புள்ளியாய் மறையும் வரை பார்த்து கொண்டே இருந்தார். நெடுநேரம் கழித்துதான் டாக்ஸியில் வந்து ஏறினார். டாக்ஸியும் புறப்பட்டது. வடிவாம்பாளுடன் ராமரத்தினம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவ்வளவு இறுக்கம். எப்பொழுது அந்த துணிப்பை மறைந்ததோ அப்போதிருந்தே பேச்சு முறிந்துவிட்டது. ஆனால் தனக்குத்தானே ராமரத்தினம் ஒரு பைத்தியம் போல பேசிக்கொள்ள தவறவே இல்லை. உறவுக்காரர்களும்
அவருக்கு புத்தியில்தான் ஏதோ கோளாறு என்று நினைத்து விட்டனர். ஆனால் அந்த அதிபயங்கர ரகசியம் வடிவாம்பாளுக்கு தானே தெரியும். ஒரு ரகசியத்தை ரகசியமாக்கி அழகம்மைக்கு திருமணத்தையும் முடித்து விட்டாள். அழகம்மையும் விமானம் ஏறிவிட்டாள். ஒரு பெரிய காரியத்தை சாதுரியமாக முடித்தாகிவிட்டது. இனி இந்த தங்க கிறுக்கனை என்ன செய்வது, எப்படி சமாளிப்பது? டாக்ஸி ஓடிக்கொண்டிருந்தது. வடிவாம்பாளுக்குள் கேள்வி ஓடிக்கொண்டிருந்தது. 1 வருஷம், சரியா ஒரே வருஷம், அப்புறம்தான் குபேரன். ஆமா, நான் குபேரன், கட்டாயமா குபேரன். ராமரத்தினத்தின் முணுமுணுப்பு டிரைவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. மெல்ல திரும்பி பார்த்தான். என்னம்மா சொல்றாரு என்று ஒரு மாதிரியாக கேட்டான். அவர் அப்படித்தான், நீ போப்பா. அவளது அலட்சியம் ராமரத்தினத்தை கீறியது. பருந்து போல விருட்டென்று திரும்பி கொத்துவது போல ஒரு பார்வை பார்த்தார். வடிவாம்பாள் சட்டையே செய்யவில்லை. வடிவு. அவள் திரும்பாமல் வெளியே சாலையையே பார்த்தாள். உன்னதாண்டி? என்ன? திரும்பாமலே கேட்டாள். நான் குபேரன் இல்லையா? அவளிடம் பதில் இல்லை. 1 வருஷம், நீ சொன்னபடி ஒரே வருஷம். அழகு திரும்பி வந்தாகணும். வரல, நான் பார்த்து பார்த்து சேர்த்து வச்சிருக்கிற பித்தளை நகைங்களை எல்லாம் தங்கமாக்காமலே உன்னை கொன்னுடுவேன். சினிமா வில்லனை போல பேசியவரை திரும்பவும் டிரைவர் திரும்பி பார்த்தான். அம்மா, என்னம்மா சொல்றாரு? இவர் பேசுறதே புரியலையே. புரியாதுப்பா, அவருக்கு தலையில அடிபட்டதுல இருந்தே இப்படித்தான். சர்வ அலட்சியமாக வடிவாம்பாள் சொன்னது ராமரத்தினத்தை நெருப்பாக சுட்டது. ஏய், யாருக்குடி தலையில அடிபட்டுச்சு? என்ன பைத்தியம்னு சொல்லாம சொல்றியா? கத்தியவரை வடிவாம்பாளும் ஒரு கோப பார்வை பார்த்தாள். பிறகு நிதானமாக, பேசாம வாங்க என்றாள். வீடு வரட்டும், உன்னை வச்சுக்கிறேன். ஏன், இங்கே வச்சுக்கங்களேன். எதுக்கு வீடு வர காத்திருக்கணும்? அம்மா, சும்மா வாங்கம்மா. காருக்குள்ள அடிச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணி வைக்காதீங்கம்மா. நீ மூடிக்கிட்டு ஒழுங்கா காரை ஓட்டுடா. நான் இவளை என்ன வேணா செய்வேன். இவன் என் பொண்டாட்டி. ஆமா, பெரிய பொண்டாட்டி. ஒரு நல்ல அப்பனா இருக்க துப்பு இல்ல. பொண்டாட்டியாம் பொண்டாட்டி. வடிவு, நீ அதிகம் பேசுற. என்ன கொலைகாரன் ஆக்கிடாத. நீங்க கொலைகாரன் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இன்னும் கொலைதான் செய்யல. ஏன்னா நான் உங்களை செய்ய விடல. வேணாம், இதுவரை உன் பேச்ச கேட்டு நடந்துகிட்ட என்ன தூண்டி விடாத. இனி கரடியா கத்துங்க, பிரயோஜனம் கிடையாது. அந்த துணிப்பைய நான் அன்னைக்கே வைத்தியர்கிட்ட சேர்த்துட்டேன். அவரும் புதையல் கிடைச்ச மாதிரி அதை எடுத்துக்கிட்டு ஊரை விட்டே போயிட்டாரு. ஆகையால நீங்க எது செஞ்சாலும் எனக்கு கவலை இல்ல. என் மகன் நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். வடிவு, என்னை ஏமாத்திட்டியா நீ? ராமரத்தினம் ஆவேசமாக மனைவி மேல் பாய டிரைவர் பதறி போய் திரும்பி பார்க்க அந்த கன நேரத்தில் அந்த இன்டர்நெட் ஷாப்புக்குள் சோகமாக நுழைந்த ஒரு இளைஞன் இமெயில் தருவதற்கு தயாரானான். கம்ப்யூட்டர் மானிட்டர் முன் அமர்ந்தவன் மெயில் பாக்ஸுக்குள் நுழைந்து கீபோர்டை தட்ட ஆரம்பித்தான். டியர் அழகம்மை, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி வெரி சாரி டு சே யுவர் ஃபாதர் அண்ட் மதர் எக்ஸ்பயர்ட் இன் கார் ஆக்சிடென்ட். கீபோர்டில் அவன் தட்டி எழுப்பிய ஆங்கில எழுத்துக்கள் வடிவாம்பாளும் ராமரத்தினமும் டாக்ஸிக்குள் மோதிக்கொண்டதில் விபத்து ஏற்பட்டு இறந்துவிட்ட செய்தியை விலாவாரியாக சொல்ல ஆரம்பித்திருந்தன. அவனது தலைக்கு மேலே சுவரில் காளியம்மாள் பாட்டி கைகளை உயர்த்தி ஆசீர்வாதம் செய்தபடி புகைப்படமாய் தொங்கிக் கொண்டிருந்தாள். முற்றும்.